ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMI ல ஈஸியா வாங்கலாம் ஏசி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் IBDS திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம். வணக்கம். என் தமிழ் தாய் உறவுகளுக்கும் ஐபிசி நேயர்களுக்கும் மற்றும் உங்களுக்கும் வணக்கம். மீண்டும் தமிழ்நாட்டில் அடுத்த முதலமைச்சராக யார் வரப்போறா? தமிழ்நாட்டில் தனித்து ஆட்சி பெறப்போதா இல்லை கூட்டணியாக ஆட்சி வரப்போதா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளோட மக்கள் காத்துட்ருக்காங்க. நீங்கள் 234 தொகுதிகளையும் கள ஆய்வு பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நம்ம ஒவ்வொன்றா தொடர்ந்து நம்ம ஒரு ஃப்ரீக்வெண்ட் ஆஃப் தேதிகளில் நம்ம அப்பப்போ நம்ம ஐபிசி தமிழில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ அண்மையில் நீங்கள் கள ஆய்வு பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 23,329 பேர்கிட்ட போய் கருத்துக்கள் கேட்டிருக்கீங்க. என்ன சொல்கிறாங்க மக்கள்? அதாவது நம்ம 2 அமர்வு நம்ம உட்காந்தோம். 2 அமர்வு உட்காந்தபோது அப்போ இருந்துக்கும் இப்போ நிறைய மாற்றங்கள் உருவாயிருக்கு. சேஞ்சஸ் நிறைய கிரவுண்டில் உருவாயிருக்கு. அதாவது 23,329 பேர் சந்திக்கப்பட்டோம். கிட்டத்தட்ட மொத்தம் நம்ம இந்த 3 பகுப்பாய்வில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,75,626 பேர் சந்திக்கப்பட்டோம். இந்த 3 ஆய்வு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இப்போ வெளியிடுறது ஒரு புத்தகமாக முழு ஆய்வாக நான் வெளியிடப்படுறேன். தமிழ்நாடு முழுக்க 210 தொகுதியும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டோம். அதில் சாதி ரீதியான தாக்கங்கள், தலைவருடைய திறனாய்வுகள், இப்படி பல்வேறு விதமான ஆளுங்கட்சியுடைய செயல்பாடுகள், அப்புறம் யார் வருவதற்கான வாய்ப்பு, திமுக ஓட்டுகள் ஏதாவது உடைதா, ஸோ திமுக ஸ்ட்ராங்காக இருக்கா, கூட்டணி பலமாக இருக்கா, இல்லை தாவேக்கு எந்த கட்சியோட ஓட்டு போகுது, ஸோ அப்புறம் அதிமுக பலம் என்ன, மீண்டும் அதிமுக ஆட்சியை பிடிக்குமா, எடப்பாடி முதலமைச்சர் ஆவாரா, இல்லை ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவாரா, இல்லை விஜய் ஒரு மாற்று சக்தியாக வந்திருக்கிற விஜய் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா, ஒரு திராவிட வந்துருக்கிறா, இப்படி பல்வேறு கோணங்களில் பல ஆய்வுகள் எடுக்கப்பட்டு நிறைய தரவுகள் சேர்க்கப்பட்டு அதன் அடிப்படையில் தான் இந்த ஆய்வை இன்றைக்கி நான் பத்திரிகை அளவில் வெளியிடப்பட்டு கிட்டத்தட்ட 1 மாத காலமாக நீங்கள் இதை தமிழ்நாடு முழுவதும் போய் கேட்டு அதனுடைய அது 1 மாதம் இல்லை, கிட்டத்தட்ட 1 ஆண்டுகள் 2005 நடந்துட்டு இருக்கு. ஏன்னா தமிழக அரசியலில் 28 ஆண்டுகள் 2002 நான் ஆரம்பித்து இதுவரை பார்க்காத ஒரு விஸ்திரமான தேர்தலாக இது இருக்கிறது. ஆய்வு எடுப்பதில் பல குளறுபடிகள், குழப்பங்கள் வருது. ஒரு டிசிஷன் எடுக்க முடியல. ஏன்னா ஒவ்வொரு சட்டமன்ற 210 தொகுதி இருக்குன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கும்மிடி பொண்ணு கன்னியாகுமரி ஒரு லைன் கிடைக்கும். அதை வச்சு ஓரளவுக்கு மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், சர்வே சாம்பிள்ஸ் எடுக்கவும், அப்புறம் மற்ற விஷயங்கள் சேகரிக்கவும், கட்சியுடைய உட்கட்டமைப்பு எப்படி இருக்குது, அது தேர்தலை எப்படி சந்திக்க போகும், தலைவருடைய பேச்சுக்கள் என்ன, பல்வேறு பகுப்பாய்வுகளை செய்யப்பட்டு அப்புறம் ஒரு பர்சன்டேஜ் வைப்போம். இப்போ பல சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா இப்போ ஒவ்வொரு தொகுதிக்கும் மாறுது. 210 தொகுதிக்குன்னா இந்த தொகுதி எடுக்குன்னா அந்த இடத்துல பலவீனமாக இருக்குது, திமுக பலவீனம் இருக்குது, ஓட்டுகள் அப்படியே ஷேர் ஆகுது. ஸோ அது எல்லாருக்குமே பெரிய சவாலான தேர்தலாக இந்த இடத்துல நான் நினைக்கிறேன். சர்வேக்களோட நம்ம சொல்கிறதுக்கும் அந்த ரிசல்ட் வரதுக்கும் கண்டிப்பாக மாறுறதை புலம்படுது. தமிழகத்தில் முதல்வராக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று 5 ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் அவர் தலைமையிலான அரசின் செயல்பாடுகள் மற்றும் மக்களின் பிரதான பிரச்சனை, தமிழக மக்கள் மதிப்பீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பிரச்சனைகள் ஒவ்வொன்றா நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதாவது ஒழுங்கான ரேஷன் பொருட்கள் விநியோகம் தொடங்கி கிட்டத்தட்ட விலைவாசி உயர்வு, அது மாதிரி குடிநீர் பிரச்சனை. இதில் என்ன சிக்கல்னா பிரதர், இது நான் அப்படியே உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. இது திமுக ஆட்சியில் அதிமுக 2 ஆட்சியுமே இருக்குது. தொடர்ந்து 10 ஆண்டுகளும் இந்த பிரச்சனைகள் 2 திராவிட கட்சியும் தீர்க்கப்படலை. ஒழுங்கான ரேஷன் பொருள் விநியோகம். நான் எங்கள் அப்பா அம்மா கிராமத்தில் பொங்கல் பரிசு வாங்கினப்போ வெண்டைக்காய் மெழுகு பதில் வெண்டைக்கோட்டையை பார்த்தேன். எனக்கே ஏற்பட்ட நிகழ்வு. ஸோ அந்தளவு தரமற்ற பொருட்களை விற்கப்படுறாங்க. ஒழுங்கான ரேஷன் பொருட்கள் இந்த அரசு ஒஸ்ட்டு 56%. இந்த அரசு தான் பார்த்தா அதுக்கு முன்னாடி ஆண்டு அதிமுக அரசும் அதே நிலைமை தான். 2 அரசாங்கத்திலும் இது மக்களில் இதே பேட்டர் தான் செய்கிறாங்க. 2 திராவிட ஆட்சியும் நலத்திட்டங்களை செயலாக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. திமுக 2த்தையும் ஒப்பிட்டு பார்த்தா கூட இதில் எந்த மாற்றமே இல்லை. 59% மோசமாக இருக்குது. சட்ட ஒழுங்கு பரம்பு ரொம்ப ரொம்ப மோசம். கொள்ளைகள், கற்பழிப்புகள், பாலியல் பலாத்காரங்கள் மற்றும் சட்ட ஒழுங்கு அஃபென்ஸ் கையில் திமுக கட்டுப்படுத்தலே வச்சுக்கல. ஏன்னா கஞ்சா சரளமாக போல கிராமத்தில் நிறைய இடத்துல ஆய்வு எடுக்கிற போது கஞ்சா குடிச்சிட்டு இளைஞர்கள்லாம் ரொம்ப மோசமாக இருக்காங்க. வேலைவாய்ப்பு இல்லை, வேலைவாய்ப்பு உருவாக்கப்படலை. இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிற களத்தில் கிட்டத்தட்ட சட்ட ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப இந்த அரசு தவற விட்டாங்க. தொழில்துறையில் புதிய முதலீடுகளை ஊக்குவது 2 அரசுமே அதே மாதிரி அதை விற்காங்க 68%. அப்புறம் அண்டை மாநிலங்களுடன் நதியின் பிரச்சனைகளை தீர்ப்பது 2 அரசாங்கம், திராவிட முன்னேற்ற அதிமுக 2 அரசுமே இந்த பிரச்சனைக்கு கிட்டத்தட்ட 67%. அதுவும் மைனஸாக இருக்குது. மண்ணுக்குலை தடுக்கும் நடவடிக்கை அதிமுக அது இல்லாமல் திமுக நிலைமை. இந்த 2 கவர்மெண்ட்லேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80% இந்த மணலில் கனிமூலத்தில் கொள்ளடிக்கப்படுறாங்க. ஸோ இது மக்கள் மத்தியில் கரூர் மற்ற ஏனத்தில் பொள்ளாச்சி இடத்துல போகிற போது கேரளாவுக்கு நிறைய கிசர் இந்த கல் அரைச்சி பண்ணுவாங்களே அந்த இது லோடு ஆயிரக்கணக்கான லோடுகள் கேரளாவுக்கு கடத்தப்படுறாங்க. ஸோ அங்கே மக்கள் எல்லாம் ரொம்ப புலம்புறாங்க. இயற்கையை சொல்கிறாங்க. திருநெல்வேலி சைடு ஆகட்டும், மற்ற ஏன்னா கன்னியாகுமரி சைடு எல்லா இடத்துலையுமே கேரளாவுக்கு இந்த கனிம வளங்களை திருடப்படுறாங்க. இது 2 ஆட்சியுமே நடக்குது. ஸோ அது ஒரு மோசமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த 5
ஆண்டுகளா ஒரு குடும்ப அட்டை கூட கொடுக்கப்படல. இப்பதான் குடும்ப அட்டை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த சராசரியா பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கோடி பேருக்கு மேல குடும்ப அட்டை வராம இருக்கதா பார்க்கப்படலாம். போன அதிமுக ஆட்சியில் கொடுத்தது தான் இப்ப 5000 கொடுத்திருக்காங்க. இப்ப முழுமையா போய் சேரல. அதனால அந்த அந்த 5000 கொடுத்தனால திமுக பிளஸ் சொல்ல முடியாது. அதுல குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 46% திமுக பிளஸ்ஸா இருக்க ஒழிய மத்த வந்து பிளஸ்ஸா இல்ல. சோ அதனால வந்து பெண்கள் ஓட்டுகள் வந்து இந்த எலெக்ஷன் பிரதானமா இருக்குது. அந்த பெண்கள் ஓட்டுகளை வாங்குறது அளவுல பார்த்தீங்கன்னா விஜய்க்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அண்ணாமலை நம்புறாங்க, அண்ணாமலை களத்துல இல்ல. பெண்கள் இது இருக்கு. அதே மாதிரி விஜய்க்கு இது சீமான் அவர்களுக்கு பெருசா இது இல்ல. ஆனா இந்த இடத்துல அதிகமா ஓட்டு வந்து திமுகவும் தாவேக்கு தான் பறிக்குத ஒழிய அதிமுக அந்த இடத்துல பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடிநீர் பிரச்சனை கையாளும். இது இன்னைக்கும் 2 அரசாங்கத்துல இருக்கு. விலைவாசி உரை அரசு கட்டு இது 2 அரசுலயுமே இருக்கு. பால் விலை ஏத்தல அவங்க ஆட்சியில் ஏறுதுன்னு சொல்லி பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த ஆட்சியிலும் பாலிடிக்ஸ்ல ஏறுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுவாங்க. இது இந்த மக்களுடைய நிரந்தரமான ஒரு தீர்வாக விலைவாசி உரை கட்டுப்படுத்தல் 2 அரசுமே வச்சுக்கல. அது 2 அரசுமே குறைபாடு இருக்கு. குறிப்பா இந்த 5 ஆண்டுகள் அதிகமா இருப்பதனால இந்த அரசு மேல வெறுப்புல இருக்காங்க. அதே மாதிரி தமிழக மீனவர்கள் மீதான நாகை, திருவாரூர் மற்ற மீனவர்கள் உட்பட்ட கன்னியாகுமரி முட்ட பகுதியில், ராமேஸ்வரம் உட்பட்ட பகுதியில் மீனவர் மீதான தாக்குதல் வந்து இதுவரையும் தொடருது. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக தொடர்ந்துட்டு இருக்கு. இப்போ அப்படி இல்லை. திராவிட ஆட்சிகள் 2 ஆட்சிகளும் ஆளுகிற இதுவரையும் பார்த்தீங்கன்னா அந்த மீனவருடைய பிரச்சனை தீர்க்கவே படலை. கிட்டத்தட்ட நன்றுன்னு சொல்லுவாங்க 31 பேரும், மோசம் சொல்லுவாங்க 57 சொல்லியிருக்காங்க. தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றதால் அரசு ஊழியர்கள் அதிருப்தி. இந்த அரசாங்கத்தை மீது அரசு ஊழியர்கள் கடுமையான அதிருப்தி இருக்காங்க. இந்த முறை இருக்காங்க, நல்ல அதிருப்தி இருக்காங்க. பொதுவா வந்து ஒரு அபிப்பிராயம் இருக்குல்ல, திமுக ஆட்சினா அரசு ஊழியர்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு வாக்களிப்பாங்க. இந்த முறை அகேன்ஸ்டா இருக்கு. கிட்டத்தட்ட 6 மாசம் போராடுறாங்க. அரசு ஊழியர்கள் பல்வேறு விதமான துறைகளை சார்ந்தவர்கள் அத்தனை பேருமே போராடுறாங்க. அவங்களுக்கான ரீமெடி நிரந்தரமான தீர்வு உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இதனால 6 மாசமா திமுகவுடைய அரசு திட்டங்கள் மக்கள் மத்தியில் சுத்தமா ஃபெயிலர். இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியாது. நிறைய போட்டோ செக்ஷன் விட்டு மார்க்கெட்டிங் பிராண்டிங் பாலிடிக்ஸ் பண்றாங்க. திமுக வந்து பிராண்டிங் ஃபோக்கஸ் தான் பண்றாங்க ஒழிய ஃபீல்டு இது பண்ணவே இல்லை. அப்படி பார்க்கிற போது இந்த இடத்துல திமுகவுடைய திட்டங்கள் ஒவ்வொரு நாளும் நிறைய திட்டங்கள் இந்த ஒரு 6 மாதத்துல செஞ்ச திட்டங்கள் கீழே சராசரி மக்களுக்கு 5000 குறிப்பிட்ட அந்த ஓட்டு போனா போய் சொல்லிய அது மாதிரி எல்லா விதமான மக்களுக்கும் போய் சேரலன்னு பார்க்கப்படலாம். அப்படி பார்க்கிற போது இந்த அரசு செயலிழந்த அரசா இருக்கு. இதுல அரசு ஊழியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான பென்ஷனு, அவங்களுக்கான உரிமைகள் இந்த அரசு மறுக்கப்படுறதால, போராட்டங்களை கடுமையாக ஈடுபடுறதால இந்த அரசு கிட்ட ஓட்டு போடுறது நம்ம தப்புன்றதை அரசு ஊழியர் கடுமையா எதிர்க்கிறாங்க. அப்படின்ற போது அரசு ஊழியருடைய ஓட்டு நிச்சயமா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி மாறுற போது திமுக தாவேக அதிமுக போது அதிமுக அடுத்த ஆட்சிக்கு வரக்கூடிய நிலைமை இல்லாத போது தாவேக திமுக போறக்கூட வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா அதிமுக மிக பலவீனமா இருக்கிறது. ஏன் பலவீனம் சொன்னா அவங்க பிஜேபி கூட்டணி வைக்காம அதிமுக தனித்து இருந்து ஒரு கூட்டணி அமைச்சா திமுக கூட்டணியே நிறைய பேர் வந்திருப்பாங்க. பாஜக இருப்பதனால் அந்த கட்சிக்கு மிகப்பெரிய அழிவா இருக்கு. சோ அப்படின்ற போது எடப்பாடி அவர்களுக்கு வந்து கூட்டணியில் யாரும் சேர தயாரா இல்லை. அது மிகப்பெரிய மைனஸ் இருக்க போது அதிமுக 3வது இடத்தை தழுவதில் கிட்டத்தட்ட 80 தொகுதிகளில் மிக மோசமான அளவுக்கு இழுபறியாக தொங்கு சட்டமன்ற அமைவதற்கான வாய்ப்பு கூட ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் 80 தொகுதியில் 3வது இடத்துக்கு போறதுக்கு கூட அதிமுக வாய்ப்புன்னு பார்க்கலாம். தமிழக மக்களின் மேற்கொண்ட பிரச்சனைகள் தீர்ப்பதில் திமுக, அதிமுக, தாவேக ஆகிய கட்சிகளின் தீவிரமான செயல்பாட்டாலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி மக்களின் பிரச்சனையை தீர்க்க தயாராக இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு வந்து திமுக வந்து 25.3% பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி தாவேகாவுக்கு 24 இருக்கு. தாவேகா களத்திலேயே இல்லை, விஜய் வெளியே வரமாட்டேங்கிறாரு, அதிமுக போராட்டம் பண்ணுது, அதிமுக அறிக்கை கொடுக்குது. ஆனா அவங்களுக்கு 3ஆம் இடம் வருது, தாவேகாவுக்கு 2ஆம் இடம் வந்திருக்கு. இதுல ஒரு விஷயம் உன்னிப்பா பார்க்க முடியுச்சுன்னா, புதுமையா வந்து இருக்கிற கட்சி தாவேகா நிறைய இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இந்த இடத்துல கேட்டால் ஏங்க அவங்க போய் கிராமத்தை நம்ம கேட்குறோம், பசங்கள்கிட்ட இளைஞர்கள்ட்ட கேட்குறோம், பெண்கள்கிட்ட ஆண்கிட்ட கேட்குறோம். அவங்க கேட்குற போது விஜய் வந்தால் நல்லா இருக்குங்க, இந்த பிரச்சனை தீர்ப்பாருங்கிற ஒரு நம்பகத்தன்மை உருவாயிருக்கு. ஏன்னா இந்த கட்சியில் ஆண்ட கட்சிகள் அதிமுக திமுக ஆண்ட கட்சிகள் அவங்க மேலே இருக்க அபிப்பிராயமும் புதுசாக வந்த அபிப்பிராயங்களும் இருக்குது. குறிப்பாக சொன்னால் சின்ன எம்ஜிஆராக இருப்பேன் கூட நான் கூட விஜய் அவர்களை சாதாரணமாக இடம் போட்டேன். சரியாக இருக்கும் பொழுது சராசரியாக இருக்கும்போது கமலாசன் மாதிரி இடம் நினச்சேன். ஆனால் அப்படி அல்ல. களத்தில் கிட்டத்தட்ட 1,40,00,000 வாக்குகள் இன்றைக்கு வரைக்கும் தாவேக்கு சேஃபாக இருக்குது. இதில் இன்னும் ஒரு 60 லட்சம் ஓட்டுகளை டார்கெட் பண்ணி வேலை பார்த்துட்டாங்கன்னா, திமுக அதிமுக நிகராக வேலை பார்த்தாங்கன்னா நிச்சயமாக இந்த 2 பெருங்கட்சிகளுக்கு பாதிப்பு ஏற்படும். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. இதை எப்படி எடுத்துக்கினா நிறைய பேர் கேட்குற போது தாவேக்கான்னு சொல்றதுனால அங்கே வைக்கப்பட்டிருக்கேன். ஏன்னா அதிமுக நிறைய சொல்லப்படல களத்துல. திமுக இளைஞர்கள் சொல்லி இந்த சதவீதம் வந்துச்சா? அனைத்து அதுல திமுக சேர்ந்த ஒருவர், நான் ஒரு இடத்துல போற ஒரு வாகன ஓட்டுநர், அவர் சொல்றாரு, ஐயா நான் வந்து போன முறை முதலமைச்சர் வந்ததுக்கு நானும் ஒரு காரணம் திமுக ஓட்டு போட்டேன், 51 வயது உட்பட்டால். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை நான் தாவேக்க தான் ஓட்டு போடுவேன் அப்படி சொல்றாரு. ஒரு மறைமுகமா ஊம குத்து போறாங்கன்னு எனக்கு தோணும் தமிழக மக்கள். அதாவது வாக்காளர் மாதிரி கொஞ்சம் சைலண்டா இருக்காங்க, அப்படின்னா வைலண்டா ஏதோ இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படின்னு அந்த வாக்குகள் சிதறுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா திமுக ஆட்சி பிராண்டிங் ஆட்சி வந்து ஃபீல்டு பாலிடிக்ஸ் ஆட்சியில்
பிரச்சனைகளே இல்லை. ஒட்டுமொத்த அமைச்சர்களும் வந்து கல்லாயிட்டப்பட்டிருக்காங்க ஒழிய மக்கள் பிரச்சனையை வந்து தீர்க்கப்படாத ஒரு அரசாங்கம் இருக்கிறது. இதுவரை ஆண்டவர்களை விட ஒரு மோசமான ஆட்சியை திராவிட ஆட்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் 2 பேருமே களத்தில் இப்போதான் வெற்றிடம் இருக்கு. ஜெயலலிதா கலைஞர் மறைவுக்கு பிறகு இப்போ எடப்பாடியுடைய ஆட்சியை பார்த்துட்டாங்க, ஸ்டாலினுடைய ஆட்சி பார்த்துட்டாங்க. இப்போதான் வெற்றிடம் இருக்கு. இப்போ வெற்றிடம் இருக்க போது மாற்றத்துக்கான ஒரு குரூப் எப்பவுமே ரெகுலராக இருக்கும். அந்த ஓட்டுக்கெல்லாம் வந்து இப்போ ஆப்ஷன் யாருன்னு வரப்போ இப்போ 2021 சீமானை எடுத்துக்கிட்டாங்க, இப்போ வந்து விஜய் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாற்றத்துக்கான குரூப்பும் ஓட்டு போடுது. அந்த ஓட்டுகள் வரதுனால இந்த இடத்துல வந்து பிரச்சனை தீர்க்கும் கட்சியா வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள் எல்லாரும் சொல்றதுன்னா தாவேக்கா வந்து 2வது சொல்றாங்க, அதிமுக 22.8, பாஜக 10. அது பாஜக எப்படி 10 வந்திருக்கு? நாம் தமிழர் 5. நீங்க அதுதான் தேசிய கட்சியா இருப்பதனால பாஜக பரவலாக சில திட்டங்கள் அனுபவிச்சிருக்காங்க. நிறைய திட்டங்கள் உள்ள பின்னாடி கூட போட்டுக்க பாருங்க. அத்தனை திட்டங்களுக்கும் வரவேற்பு இருக்கு. அதுக்காக வந்து ஓரங்கட்டி பாஜக ரொம்ப பின்னுனா அந்த திட்டங்கள் மீது வர பயனாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாஜக சொல்றப்போ 10% பேர் பாஜக ஆதரவா சொல்றாங்க. இல்ல நாமத்துல வந்து 5.2% இருக்கு. பிற வந்து 12. மற்ற கட்சிகள் சொன்னது பிற வந்து 12% சொல்லிருக்காங்க. சீமானுக்கு வந்து ஒரு 12 வந்தா கூட ஒரு அண்ணன் சந்தோஷப்படுவாரு. நீங்க 5.2 தான். சீமான் அண்ணன் அவர்கள் அவர் கூட தொலைபேசியில் கூட பேசியிருந்தேன். ஒரு ஆகச்சிறந்த அறிவாளி, தமிழ் பற்றாளர், ஒரு போராளி, கருத்தியல்வாதி, எந்த மாற்றமுள்ள பாராட்டுகள், வாழ்த்துக்கள். தேர்தல் அரசியலில் வாக்களை பெறுகிற விதத்தில் தவறு விட்டாங்க. ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சணும் பிரதர், ஒரு ஆளும் கட்சி, ஆண்ட கட்சி, அவர்கள் அடுத்து வரக்கூடாதுன்னு தேர்தல் யுக்தியை செயல்பட்டால் பரவாயில்ல. ஒரு கட்சி வந்திருக்குது, அவன் ஆட்சியை பிடிக்கிறாங்களோ பிடிக்கலையோ, நடக்கலையோன்னு தெரியாது. முழுக்க இவங்க திமுக அதிமுக திட்டுவதை, அந்த திட்டங்களை கொள்கைகளை அவங்க செயல்படுன்னு சொல்றதை விட்டுட்டு முழுக்க தாவேக்க மட்டும் அடிக்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு பலவீனமா இருக்கு. இல்ல இப்போ நீங்க பிரச்சனைகள்ல கிட்டத்தட்ட 24 பிரச்சனைகளை நீங்க கோடிட்டு காட்டுனீங்க. அதுல எப்படி அரசு ஊழியர்கள் வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்ப சீமான் அவர்கள் நேரடியா போய் அரசு ஊழியர்களுடைய அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கிறார். கிரைனேட் பிரச்சனையா, அங்க உடனே வந்து அந்த குவாரி சம்பந்தப்பட்ட இடங்கள்ல போய் அவங்க கட்சியினர் வந்து போராட்டம் பண்றாங்க. இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து பிரச்சனைகள் இருக்கோ அங்கெல்லாம் நேரடியா வந்து நாம் தமிழர் கட்சி களத்துல நிக்குது. ஆனா வந்து 5.2 தான் அப்படின்னு வருது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நல்ல கேள்வி. வெரி சிம்பிள். என்ன வெரி எளிமையா புரியுது சொல்றேன்னா, களத்தில் மக்கள் பிரச்சனைக்காக நின்றாலும் தேர்தல் அரசியல் வாக்குகளை பெறுகிற சூழ்நிலை இல்லைன்னு பார்க்கலாம். ஏன்னா தேர்தல் அரசியல் வாக்குகள் பெறுவதும் ஒரு முக்கியமாக எடுத்துக்கணும். நிறைய விஷயங்களை பகுப்பாய் பண்ணணும். ஒன்றுத்தை மட்டும் போராடுறாங்கன்னு மட்டும் எடுத்துக்கூடாது. அப்படின்னா அதிமுக போராடவில்லை, ஏன் வந்து 22.8 சொல்றாங்க? ஸோ அது பெரிய கட்சி, ஜெயலலிதா எம்ஜிஆர் போட ஆளுமை மிக்க கட்சி. அப்படி பார்த்தா ரெட்டலைக்குன்ற ஒரு ஃபேஸ் வேல்யூ இன்னைக்கு இருக்குது, முகம் இருக்காங்க. அந்த ஆட்கள் தான் வந்து சொல்லப்படுறாங்க. இப்போ நாம் தமிழர் போது 23 ஒரு ரேஸ் இருந்துச்சு, ஒரு ஃபோர்ஸ் இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக ஃபோர்ஸ் இல்லை. குறிப்பாக வந்து நிறைய பேர் பார்க்குற போது இப்போ சமீப காலமாக 6 மாதங்களாக அவருடைய செயல்பாடு சரியில்லை. ஒரு பதிவு செய்ய வேண்டிய விஷயம், அந்த நாம் தமிழருடைய தலைவர் சீமானனும் புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த வாயில நான் உங்கள் வாயில சொல்கிறேன்னா, இந்த 5 மாதங்களாக 6 மாதம் குறிப்பாக விஜயை மட்டும் அட்டாக் பண்ணணும். சாட்டை துரமன் ஆகட்டும், கார்த்தி ஆகட்டும், இன்முன் கார்த்தி ஆகட்டும், எல்லாருமே ஒட்டுமொத்த பேர் அடிக்கிறார். அது அவசியம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டுகளாக நாட்டுக்கு என்ன செஞ்சது, இந்த ஆட்சியினுடைய அவலங்கள் என்ன, இதை மக்களும் கொண்டு சொல்லணும். அதிமுக ஆண்டவர்கள் என்ன செஞ்சாலும் கொண்டு போகணும். இதை விட்டுட்டு இந்த மாதிரி கட்சிகள் 10 வரும் போகும். ஸோ அவங்க இந்த எலெக்ஷனில் என்ன சாதிக்க போறாங்க, என்ன பதிவு பண்ண போறாங்க, அதை முடிச்சிடறேன் சொல்றேன். எந்த பரவாயில்ல. இவங்க முழுக்க விஜயை திட்டுவதற்கு அஜெண்டாவாக இருக்காங்க. அது மக்கள் மத்தியில் ஏற்கப்படலை. தயவு செய்து அண்ணன் அவர்கள் எனக்கு நெருக்கமானவர், அண்ணன் அவர்கள் நல்லா தெரியும், பேசியிருக்கேன். சீமானோட மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கேன். உங்க கட்சிக்காரர்களுக்கு சொல்ல வேண்டிய ஆலோசனை, குறிப்பாக திராவிட மாடலுடைய அரசனுடைய திட்டங்கள், சாதனைகள், இந்த ஆட்சி வரக்கூடாதுன்னு அதை முன்னெடுங்க. அதே மாதிரி அதிமுக செய்த முறைகேடுகளை முன்னெடுங்க. போன ஆட்சியில் நடந்த அவலங்கள் 2 திராவிட அரசு நாட்டுக்கு இருக்கு, அதை முன்னெடுங்க. அதை விட்டுட்டு நான் தாவேக்கன்ற ஒரு கட்சி விஜயை போய் வந்து அட்டாக் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறது வாக்கா மாறாது. இதுக்கு மேல அவங்க ஸ்ட்ராட்டஜியா, நான் ஒரு ஆய்வாளராக மட்டும் இல்லாமல் ஒரு வகுப்பாளராக சொல்றதுன்னா, இதுக்கு மேல அவங்க வந்து இந்த விஜயை அடிக்கிறத விட்டுட்டு திமுக அதிமுக வந்து வந்தா நல்லது இல்லை. இப்ப தாவேக்க வந்து இப்ப ஆட்சி ஒன்றும் பிடிச்சிட்டு போறதில்ல. இவ்வளோ அவங்க ஓட்டு போகுது, 2% ஓட்டு நாம் தமிழ் ஓட்டு தாவேக்கால பெரிய அடி வாங்குது. அதனால ரொம்ப அடிக்கடி அடிக்கிறாங்க. பர்சனல் அஜெண்டா விட்டு நாட்டு மக்களுடைய பிரச்சனையை முன்வைத்து அரசியல் செஞ்சாலும் நல்லா இருக்கணும். இந்த பதிப்பின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லப்படுறேன். தமிழக அரசின் நலத்திட்டங்கள் மீது மக்களின் மதிப்பீடு அப்படின்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு திட்டத்துக்கும் வந்து எவ்வளோ சதவீதம் வந்து ஆதரவு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. அதுல அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட அந்த மகளிர் உரிமை தொகைக்கு 52% வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. புதுமை பெண் திட்டம் 59%. அதே மாதிரி வங்கி கணக்கில் 5000 ரூபாய் வரவு, அதுக்கு வந்து 51. இது 3மே வந்து அதிக அளவில் வரவேற்பு பெற்றிருக்கு. கடைசியாக அந்த 5000 ரூபாய் வந்து மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம அண்மையில் அந்த 5000 ரூபாய் வர வச்சும்போது மக்கள்கிட்ட பேசும்போது அதையும் உணர முடிஞ்சுது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த உரிமை தொகை திட்டம் 2 விஷயம் பார்க்கலாம் பிரதர். அதாவது பெற்றவர்கள், பக்கத்து வீட்டுக்கார பெண் உதாரணத்துக்கு எடுத்துக்க, நார்மலாக சொல்ல புரியுதுன்னா, இந்த வீட்டுக்கு வந்து காசு வந்துக்குது, அந்த பக்கத்து வீட்டு பெண்மணி காசு வரல. ஸோ அப்படி போது அவங்க ஏன் வரல, எதுக்கு வரலான்னு தெரியல. உனக்கு வந்து எனக்கு ஏன் வரல, எனக்கு ஏன் அரசாங்கம் கொடுக்கல அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது இதில். அதனால் என்ன, கொடுத்தவர்கள், அது பலன் பெற்றவர்கள் 100க்கு 46% திமுக ப்ளஸ்ஸாக இருக்குது.
ஆனால் அதே வந்து நான் 54 56% மக்கள் மைனஸாக இருக்குது பெண்கள். அதில் ஏன்னா அவங்க உனக்கு கிடைக்குது எனக்கு கிடைக்கல, ஸோ பலன் நான் பெறலை. ஸோ அப்போ குடும்பத்தையே வராமல் நிறைய பேர் இருக்காங்க. அதான் சொன்னேன் முன்ன ஏற்கனவே சொன்ன இப்போ பேர் நான் குடும்பத்தை இந்த 5 ஆண்டுகளாக கொடுக்கப்படவே இல்லை. ஸோ அப்படின்ற போது அதை குடும்பத்தை கொடுக்காம புறக்கணிச்சால அதை வந்து இவங்க டேலி பண்ணலை. ஸோ திமுக தவற விட்டுருக்கு. அதனால தான் அந்த இடத்துல வந்து கொடுத்தவங்களும் நிறைய பேர் வந்து மாற்றி ஓட்டு போகிறாங்க. தாவே ஓட்டு போடுறாங்க, அதிமுக ஓட்டு போடுறாங்க, சீமான் ஓட்டு போடுறாங்க. ஆனால் அதிக அளவு பார்த்தீங்கன்னா திமுக, தாவேக்கா, 3வது இடத்துல அதிமுக, இப்படி தான் ஓட்டை பிரிக்கிற வாய்ப்பு இருக்க ஒழிய திமுக முழுமையாக சென்று விடாது. அதில் குறிப்பாக பெண்கள் வாக்களை கவரக்கூடியவரா விஜய் முதலிடத்தில் இருக்கார். அதுக்கு அடுத்து தான் ஸ்டாலின் இருக்கார். 3வது இடத்துல வந்து எடப்பாடி இருக்கார். 4வது இடத்துல தான் சீமான் இருக்காருன்னு பார்க்கலாம். தமிழக இளைஞர்கள் மத்தியில் பாஜக மீதான வரவேற்பு பெற்றுள்ளதா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. அதுக்கு 39% வந்து வரவேற்பு இருக்குன்னும், இல்லை அப்படின்னு 48% பேர் சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்? இது 2 வகையாக பாருங்க பிரதர். அண்ணாமலை முன், அண்ணாமலை பின். அண்ணாமலை முன்பு இருந்தபோது இளைஞர்கள் அதிகமாக ஈர்க்கப்பட்டாங்க. ஸோ ஒரு அதிரடி அரசியல், ஒரு ஆக்ஷன் அரசியல், திமுக கடுமையான எதிர்ப்பு அரசியல், ஒரு மனமாற்றம் உருவாவதற்கு அளவுக்கு ஆளுங்கட்சி மீதான தவறுகளை சுட்டிக்காட்டி அப்டேட் ஆஃப் தி டேட்டா சுவிஸா சொன்னது அண்ணாமலை. அந்த நாள் ஈர்க்கப்பட்டவர்கள் இளைஞர் கூட்டம். அந்த இளைஞர் கூட்டம் அண்ணாமலை இருந்த போது இப்போ வந்து பிஜேபியில் இல்லைன்னு பார்க்கலாம். அந்த இளைஞர்கள்லாம் அண்ணாமலை ஆதரவு ஒரு 6% ஓட்டு இருக்குன்னா அந்த 6% ஓட்டு தாவேக்கு ஜம்ப் ஆகுது. ஸோ வந்து திமுக போல ஏடிஎம்கே போல இப்போ அண்ணாமலை பாஜக பிளஸ் கூட்டணி பிளஸ் அல்ல, அண்ணாமலை ஆதரவு பொறுப்பெடுத்தனால அவங்க ஃபுல்லாக ஒட்டுமொத்தம் ஆதரவு வெறுப்பா இருக்குதுல்ல, அந்த ஓட்டுக்கெல்லாம் தாவேக்க போகுது. அப்புறம் அண்ணாமலை இருந்ததுக்கும் இல்லாததுக்கும் மாறுபடுது. இப்போ இளைஞர் மத்தியில் வரவேற்பு இல்லைன்னு 30% பார்க்கலாம், 40% வரவேற்பு இல்லை, 39% வரவேற்பு. அந்த இந்துத்துவா அந்த கொள்கைக்கு உட்பட்டு இருக்காங்க. ஆனால் பிரதானமாக அண்ணாமலை இருந்ததுக்கான தாக்கம் இப்போ இல்லைன்னு பார்க்கலாம். பாஜக இந்த இளைஞர் வாக்கு மத்தியில் சரிஞ்சிருக்கு. ஏன்னா வர சட்டமன்ற தேர்தலில் எனக்கு தெரிஞ்சு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், 5,60,00,000 பேரில் 3 கோடி பேர் வந்து 40 ஸ்கூலில் பட்ட இளைஞர் வராங்க. விசித்திரமான தேர்தலாக இது அமையும். இது ஒரு சின்ன தகவல் உங்ககிட்ட சொல்கிறேன். போன பார்லிமெண்ட் நடந்த ஒரு டேட்டாஸ் உங்ககிட்ட சொல்கிறேன். தமிழக வயசாக கிட்டத்தட்ட வந்து 38 மாவட்டங்களில் வந்து நடந்த விஷயம். உங்களுக்கு அந்த ஆவணத்தை வந்து நீங்கள் வெளியிடுங்க. 18-19 போன பார்லிமெண்ட் நடந்தது. 18-19 90,18,313 பேர், 1.48%. இந்த ஓட்ஸ் வந்து எத்தனைனா 18-19 ஓட்டர்ஸ். 20-29 வந்து பார்த்தீங்கன்னா 1,82,82,670 பேர். ஸோ இது இந்த ஓட்டு வந்து பதிவாயிருக்கு 17.49. அதுக்கு அடுத்து 30.39 இந்த வயசுக்குள்ள கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,28,47,489 பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. அது 20.76. 39 வயசுக்குள்ள பார்த்தீங்கன்னா 2,45,91,872 பேர். பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 39.73. அதுக்கடுத்து 40-49 வயசுக்குள்ள இந்த ஓட்ஸ் எவ்வளோ பேர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 1,30,66,566 பேர். எத்தனை வயசுக்குள்ள? 40-49. 50-59 வயசுக்குள்ள பார்த்தீங்கன்னா 1,10,34,639 பேர். இது மொத்தம் 2,40,1,225 பேர் இருக்காங்க. இது 40%. ரெண்டுத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 78% வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே எஸ்ஐஆர்ல பாதிக்கப்படலை. இது எல்லாமே அக்யூரன்ஸ் வச்சு இதில் பாதிக்கப்பட்டதுன்னா 1,24,297,271 இருக்கு இல்லையா, 20.20. இதில் தான் நிறைய ஓட்டு போயிருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்போ அதில் தான் அடி வாங்கியிருக்க ஒழிய வயது முப்படங்கள் குறைஞ்சிட்டாங்க. இப்போ ஜென்ரேஷனுக்கான பாலிடிக்ஸ் ஜென்ரேஷனுக்கான மாற்றம் வருது. ஏன் இளைஞர்களாக தெரியுமா? இளைஞர்கிட்ட 2 திராவிட ஆட்சிகள் டோட்டலாக அரசியலை பற்றிய புரிதலே கொடுக்கல. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இவங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களை விட்டுட்டாங்க. திமுக தவறிட்டாங்க. குறிப்பாக அதிமுக சுத்தமாக இளைஞர்களே இல்லை. ஸோ திமுகவில் இளைஞர்களை கவர் பண்ணுறாங்க. அந்த வட்டச்செலம், மாடச்செலம், பகுதிச்செலர் இந்த அடிப்படை கட்டுறாங்க. ஆனால் இருந்தாலும் நிறைய வட்டச்செலர், கிளைச்செலர், கவுன்சிலுடைய புள்ளிகளே நிறைய தாவக்க இருக்குது. அங்கே வாய்ப்பு கிடைச்சிடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்குது. அப்படி பார்க்குறபோது இந்த எலெக்ஷனை பொறுத்த நான் ஒரு ஆய்வாளராக, ஒரு வியூகோப்பாளராக நினைக்கிறேன்னா கிட்டத்தட்ட 5,67,00,000 இந்த 3 கோடி ஓட்டுகள் இளைஞர்கள், பெண்கள் ஓட்டுகளாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது விசித்திரமான தேர்தல் அமையுமா? மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மீண்டும் முதல்வராக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு 35% இருக்குது அப்படின்னும், வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி 37% மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து மீண்டும் வந்து முதல்வராக ஸ்டாலின் வருவதற்கு தமிழக மக்கள் தயாராகிருக்காங்க. அது கூட எவ்வளோங்க? 100% இறங்க 30%. அப்படின்னா இழுபறீங்க. ஆனால் வாய்ப்பு இருக்குது, எந்த மாற்றம் இல்லை. மற்றவங்களாம் ஒப்பிட்டு பார்க்குறோம், வாய்ப்பு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இந்த அரசியலில் இந்த வர தேர்தல் வந்து என்ன, ஒரு 6-7% ஓட்டு தான்.
தேர்தல் வெற்றி தீர்மானிக்கும். இப்போ திமுகவுக்கு 31.90% தான் இருக்குது. எஞ்சிய ஓட்டுகளை ஏற்றுவாங்களா இறக்குவாங்களான்றது இனிவருங்கால செயல்பாடுகள் அதை பொறுத்து இருக்குது. ஆனால் தற்போதைய சூழ்நிலை அவருக்கான சான்சஸ் ஓப்பனாக தான் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, பாஜகவின் முக்கிய பொறுப்பில் இல்லாத போதும் அண்ணாமலையின் தனித்துவம் இன்னும் தாக்கம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆம் சொல்லி 52, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி 23 அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து நிலவுது. அப்போ அண்ணாமலையை வந்து என்னவா மக்கள் பார்க்குறாங்க? இப்போ நான் ஒரு வீடியோ அனுப்புவேன், நீ போடுவீங்களா? அண்ணாமலை பற்றி ஒரு வீடியோ நான் பப்ளிக்காக போகிறப்போ ஒரு வீடியோ அனுப்புகிறேன், போடுங்க. நான் இதுவரையும் இப்படி ஒரு தலைவனை மனசில் ஈர்ப்பட்டதை பார்க்கலைங்க. பெண்கள், இளைஞர்கள், ஒரு காமனான பாலிட்டிக்ஸ்க்கு அப்புறப்பட்ட ஒரு பெண். அந்த வீடியோ போடும், கட்டாயம் பற்றி பார்க்குறவங்க புரியும். சார் அண்ணாமலை நாங்கள் பார்த்து பண்ணதெல்லாம் டெய்லியும் வீட்டில் பேசுவோங்க அப்படின்னு அந்த ஒரு ரேடியேஷன், அந்த வைப்ரேஷன் வந்து உருவாக்கிட்டார். இப்போ சைலண்ட் மூடு, அதில் மட்டும் இல்லை, சைலண்ட்டாக ஒரு மனிதன் இருக்கானா வைலண்ட்டாக ஆக போகிறான்னு அர்த்தம். அரசியலில் ஒருத்தர் காத்திருக்காங்கன்னா அடுத்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க அர்த்தம். எலெக்ஷன் பிறகு மேபி ஏதாவது பண்ணலாம். ஆனால் ஏதோ ஒரு தாக்கம் தமிழ்நாட்டில் அவரும் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாட்டு அரசியல் விட்டு போக மாட்டார். நிச்சயமாக அரசியல் பிறகு ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவார். அப்படி பண்ணுகிற போது அண்ணாமலையுடைய அந்த 3 ஆண்டுகளை செய்யப்பட்ட தாக்கம், அரசியல் தாக்கம், திமுக தாக்கம் மக்கள் மனதில் ரீச் ஆயிடுச்சு. மக்கள் ஒரு பேஸ் போட்டு வச்சிட்டார். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாக்கம் இருக்கிறது, அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் இப்போ சைலண்டாக இருக்கிறதுனால அந்த அவருடைய ஆதரவாளர்களோ அவர் விருப்பப்பட்டவங்களோ அவங்க விருப்பத்துக்கு ஏற்பட்ட ஓட்டு போகிறாங்களோ அது பாஜக அதிமுக ஓட்டாக மாறாதுன்னு பார்த்துக்கலாம். பாஜகவின் தலைவராக இருக்கக்கூடிய நயினா நாகேந்திரன் ஓராண்டு ஆகும் நிலையில் இந்த கட்சியினிடையே வரவேற்புள்ளதா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. வரவேற்புன்னு சொல்லி 43, வரவேற்பில்லைன்னு 40. இந்த இடத்துல ஒரு ஆய்வாளராக அரசியல் ஒரு அப்பாற்பட்ட ஒரு காமனாக சொல்கிற மக்கள் மத்தியில், சார் பாஜக அமித்ஷா வந்து மிகப்பெரிய சாணக்கின்னு சொல்கிறாங்க, ஆனால் இந்த விஷயத்தை தவறிட்டாருங்க, இந்த ஒரு ஆண்டில் இந்த மாதிரி ஒரு பரிச்சை பண்ணக்கூடாது. நயினா நாகேந்திரன் ஒரு பாஜக கட்சி தலைவராக இருந்தால் கூட அது வாக்கு வங்கி கவரக்கூடிய தலைவராக இல்லை. ஸோ மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி ஏற்படலை. அண்ணாமலை ஏற்படுத்த மாதிரி ஏற்படுத்தலை. அவர் பேட்டி கூட போய் ரீச் ஆகலை. அண்ணாமலை பேட்டி ரீச் ஆச்சு. அவர் உண்மையோ சில கருத்தில் முரண்பட சொல்கிறாரோ, பொய்யை பரவ சொல்கிறாங்க அப்படி கூட வச்சுங்க. ஆனால் அந்த கருத்து போய் சேர்ந்துச்சு. ஆனால் இந்த நயனாருடைய கருத்துக்கள் வாக்காளர் மத்தியில் போய் சேராமல் அது வாக்கா மாற்றத்துக்கான விஷயங்களை கூட இல்லை. ஸோ வாக்கு வங்கி பெறாதவராக இருக்கிற அந்த கட்சிக்குள்ளே இருக்கப்போ அண்ணாமலை போனப்போ அவங்க குறிப்பிட்ட தேவைக்குள்ளவங்க அவங்க ஏற்றுக்கிறாங்க. ஆனால் முழுமையாக பப்ளிக்கில் ஏற்றுக்கல. அது நயனாநாதன் தலைவராக இருப்பதனால அது அந்த கட்சிக்கு ப்ளஸ்ஸாக அமையாதுன்னு பார்த்துக்கலாம். அதிமுக பாஜக கூட்டணி உருவானதால் இந்த கூட்டணிக்கு மக்களிடம் வரவேற்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வரவேற்பு இருக்குன்னு 37, இல்லைன்னு 31% மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஆமாம். அதாவது என்ன, இது எப்படின்னா வேறு வழி இல்லை. அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தாங்கன்னா வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி பொதுவாக எடுத்துங்க. இதில் வந்து வரவேற்பு 30%, 30% சொல்லியிருப்பது என்னன்னா, இது அதிமுக பாஜக கூட்டணி சேராமல் இருந்தால் அதிமுக ப்ளஸ் அமைஞ்சிருக்கும், எடப்பாடிக்கு ப்ளஸ் அமைஞ்சிருக்கும். சேர்ந்தது எடப்பாடிக்கு மைனஸ். பாஜக கூட்டணி இருந்தது பார்த்தீங்கன்னா வரவேற்பு இல்லைன்னு அந்த இதை இல்லைன்றதை எடுத்துக்கலாம். ஓரளவு இப்போ வேறு வழி இல்லைங்க, அதிமுக பாஜக சேர்ந்தாங்க, வேறு எங்கே போக முடியும், அதனால் அந்த அடிப்படையில் சேர்த்துருக்காங்க. ஓரளவுக்கு கூட்டணி பரவாயில்லைன்னு சொன்னவங்க அந்த 10% இப்படி எடுத்துக்கிட்டா பார்வையில் கரெக்டாக இருக்கும்னு பார்க்கலாம். ஓகே, அடுத்த கேள்வி, தாவேகா கட்சிக்கு எந்த கட்சியின் வாக்குகள் அதிகமாக செல்வதற்கு வாய்ப்புள்ளது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதில் முதல் 5 இடம் பிடிக்கும் கட்சி எது அப்படிங்கிறதுல திமுக முதலிடத்தில் இருக்குது. அப்போது அவங்களுடைய ஓட் ஷேர் தான் அதிகமாக பிரியுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஒரு தண்ணீர் விளக்கம் கொடுக்குற மாதிரி இதில் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய விஷயம் நிறையா இருக்குது. இந்த அரசியல் இந்த 2028 இதை மையம் கொண்டு தான் இருக்கும். அதாவது திமுக கூட்டணியுடைய ஓட்டுகள் கடுமையாக இப்போ இருக்க சூழ்நிலை எனக்கு தெரிஞ்சு பகுப்பாய்வு செய்யப்பட்டதில் ஒரு 12% ஓட்டுகள் தாவேக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இது அதிகமாக போச்சுன்னா மிகப்பெரிய பாதிப்பு திமுக கூட்டணி ஏற்படும். விசிகா வந்து மிக பாதி லெவலில் கட்சி தொண்டர்கள் இல்லை. இன்றைக்கி தலித் பட்டினத்தவர் சேர்ந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா திமுக தான் வெரி ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, விசிகா வெரி ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இப்போது தாவேக்கா அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ பட்டினத்தவருடைய வாக்கள் புல்லாக அறுவடை செய்யக்கூடிய இடத்துல தாவேக்கா இருக்குது. ஏன் திமுக தாவேக்காண்டு பயப்படுறாங்கன்னு சொன்னால் இளைஞரோட ஓட்டு ஃபுல்லாக நிறைய வந்து திமுகவோட தாவேக்கு தான் போகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளைஞருடைய ஓட்டு தான் அதிகமாக போகுது. அதில் குறிப்பாக பட்டினத்தருடைய வாக்கள் தான் அதிகமாக அவருக்கு போகுது. இது திமுகவுக்கு மிகப்பெரிய மைனஸ். இது அதிமுக ப்ளஸ்ஸாக வராது, எப்பயுமே கொஞ்சம் தான் ஓட்டு வரும். இல்லை, இப்போ நீங்கள் முதல் வந்து திமுக கொடுத்துருக்கீங்க, அதிமுக 4வது இடத்துக்கு வருது. அதிமுக அந்த இடத்துல வந்து காமனாக பார்த்தீங்கன்னா அந்த வரவேற்பே இல்லைங்க. அந்த எல்லாமே சீனியர் சிட்டிசன், வயது மூப்பானவர்களாக இருக்காங்க. நான் செத்தாலும் ரெட்டை தான் ஓட்டு தாண்டி போகிற ரெட்டில் எங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவாக்கின சின்ன குரூப் தான் அதிகமாக இருக்கும் ஒழிய இந்த 5 ஆண்டில் கட்சி குரோத்தே ஆகலை. ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது 29% ஓட்டுகள் கோர் ஓட்டு இன்னைக்கு 15% வந்து நிற்கிது. கிட்டத்தட்ட எத்தனை சதவீத ஓட்டுகள் அவுட் ஆகின்னு பாருங்க. அது மீண்டும் தளர்த்துக்குறதே கஷ்டம். அதில் அந்த கட்சி சார்ந்த அந்த அதிமுக சேர்ந்த ஜெயலலிதா எம்ஜிஆர் விரும்பக்கூடியவர்கள், அந்த ரெட்டலசத்தை விரும்பக்கூடிய நபர்கள் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க இல்லையா. மற்றபடி அந்த கட்சி வந்து இளைஞர்கள், பெண்கள்,
இளைஞர்கள் கவரப்பட்டு ஈர்க்கப்பட்டு ஒரு வாக்கு வங்கியை கவரக்கூடிய தலைவராக அடுத்து எடப்பாடி தான் முதலமைச்சர் என்ற ஒரு பிம்பத்தை, ஒரு போலி பிம்பத்தை கூட இந்த 5 கட்டவுடன் பார்க்கலாம். அதெல்லாம் எடப்பாடிக்கு மைனஸ். இந்த ஆட்சி இப்போ இதே ஸ்டாலின் அவர்கள் சட்டை கிழிச்சுக்கிட்டு அப்படி பண்ணிட்டு நெல்வயலில் வந்து ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணிட்டு சிமெண்ட் இது போட்டு அதில் நடந்துக்கிட்டு பல நாடகங்கள் பல நடிப்புகள் நடந்து ஆட்சி பிடிச்சார். அது மாதிரி நீங்கள் எத்தனை நாடகத்தை மக்கள் மனதில் கவரப்பட்டீங்க? காவன் என்னன்னா இந்த மக்கள் வாக்காளரை கவர்ப்பதுக்கு நீ என்ன போலியோ வேஷம் போட்டீங்க? எதுவுமே போடலை. அரசுக்கு எதிர்ப்பு இப்போ நடக்கிற பிரச்சனை கூட மக்கள் தினம் நடக்கிற பிரச்சனைக்கு குரலே கொடுக்கறதில்ல. அந்த கட்சி மாவட்டத்தோறும் போராட்டமே நடத்ததில்லை. திமுக இருந்தபோது மாவட்டத்தோறும் போராட்டங்கள் எத்தனை நடத்தணும்? இந்த ஆட்சிக்கும் அந்த ஆட்சிக்கும் ஒப்பிட்டு பாருங்க. எடப்பாடி இருந்தபோது போராட்டங்களை கண்டினியூ பண்ணாங்களா திமுக? அப்படி போது இந்த ஆட்சியில் அதிமுக எத்தனை போராட்டம் நடத்துறாங்க? ஒரு போராட்டமும் அதை நடத்தி மக்கள் மத்தியில் வாக்கப்படக்கூடிய மைனஸை தவறிட்டார். ஸோ அவர் கிடைச்ச வாய்ப்பை நிறைய வந்து கட்சி சின்ன போராட்டத்திலே தன்னை அர்ப்பணிச்சிட்டார் ஒழிய கட்சியை வளர்க்கணும் ஆட்சி அப்படின்னு தவறு விட்டேன்னு பார்க்குறோம். இதெல்லாம் எடப்பாடிக்கு மிகப்பெரிய மைனஸ். அதை விட மைனஸ் பாஜக கூட கூட்டிச்சது பெரும் மைனஸ். மிகப்பெரிய சரிவை நோக்கின்னு பார்த்துக்கலாம். அதில் விசிகா ஓட்டுகள் பட்டினத்து ஓட்டுகள் அந்த அந்த சமுதாயத்தை உட்பட்டு தான் விசிகா அதிகமான வலுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த சமுதாய உட்பட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தாவேக்காக்கு இப்போ மாறிட்டாங்க. ஸோ தமிழகம் முழுக்க வடார்கடு மாவட்டங்களில் தாவேக்கா வந்து அங்கே பிரதிபலிக்குது. அப்படி பார்க்குற போது பட்டினத்தூர் வாக்குகளை திமுக தாவேக்கம் தான் பறிக்கிற ஒளி அதிமுக மூணாத்தில் இருக்குது. அப்படி பார்க்குற அடுத்து நாம் தமிழ் வந்து பட்டினத்தில் சேர்ந்தா கொஞ்சம் வந்து ஓட்டு போகுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாதியில் மற்ற ஏனா சாதிகள் இளைஞர்கள் ஓட்டு நாம் தமிழ் ஓட்டு ஒரு குறைஞ்சபட்சம் 2% ஓட்டு நாம் தமிழ் ஓட்டு போகுது. அதுதான் அவ்வளோ அடிக்கிறாங்க. அவ்வளோ அடிக்கணும் அவசியம் இல்லை. இல்லை திமுக அடிக்க வேண்டியதானே, அதிமுக அடிக்க வேண்டியதானே. தொடர்ந்து 6 மாதம் விஜயை மட்டும் அட்டாக் பண்ணுறேன்னு என்ன அர்த்தம்? ஸோ ஓட்டு தன்னை வங்கி அவரால் பாதிக்கப்படுது. ஏன்னா 2019 திமுக அதிமுக மாற்றுற போது சீமானந்தார் அதெல்லாம் ஓட்டு போட்டாங்க. இப்போ என்னன்னா ஆப்ஷன் இந்த வனத்தில் என்ன அந்த மாற்றுறதுக்கு ஓட்டு இவங்களுக்கு வரல. ஸோ மிகப்பெரிய சிக்கல். இவர் சொன்ன இதெல்லாம் வந்து வாக்கு வங்கியாக மாறலை. நாம் வர தேர்தலில் பாருங்க வாக்கு வங்கியாக மாறாது. அப்படி வாக்கு வங்கியாக மாறதுன்னா பெரிய சிக்கலாக இருக்கா இல்லையா? அப்படி பார்க்குற போது அந்த ஓட்டு அப்புறம் 4வது இடத்துல அதிமுக இருக்கு. 5வது பாஜக பாமக. இந்த பாஜக பாமக ஏன் பாஜகன்னு சொன்னால் பாமக ஓட்டு அதே மாதிரி பட்டியத்தில் வாக்குடைய இளைஞர்கள் அந்த இருக்கக்கூடிய சமுதாயத்தில் உட்பட்டவங்க வாக்கள் கொடுக்குறாங்கன்னா அதே மாதிரி பாமக சேர்ந்தவங்களும் தாவேக்கு போய் ஜம்ப் ஆகுது. ஸோ அதனால வந்து பாமகவும் பாதிப்பு இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. இப்போ அன்புமணி ராமதாஸுக்கு முன்ன அந்த செல்வாக்கு அந்த சமுதாயத்தில் இல்லை. இப்போ இந்த சண்டை அப்பம் போல சண்டையில் வந்து மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டிருக்கு. அதெல்லாம் அதை சார்ந்த இளைஞர்கள் அதெல்லாம் தாவேக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்கிறது. பட்டினத்தில் எப்படி வாக்குகள் வந்து விஜய்க்கு போதோ அதே இடத்துல தாவேக்காக பன்னீருடைய ஓட்டுகளும் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இப்போ பாஜக வீட்டுக்கு காரணம் என்னன்னா பாஜக நயனான் மோடி அமித்ஷா இந்த முகத்துக்காக அல்ல, அண்ணாமலை முகத்துக்கு வரப்பட்ட இளைஞர் ஓட்டு இருக்கு இல்லையா, அந்த இளைஞர் ஓட்டு ஃபுல்லாக குறிப்பாக ஆண்கள் பெண்கள் ஓட்டு ஃபுல்லாக அண்ணாமலை பொறுப்பு எடுத்தனால அண்ணாமலை இந்த எலெக்ஷன் முக்கியத்துவம் இல்லாதனால அந்த வாக்காளர் ஃபுல்லாக வந்து மறுவி தாவேக்கு ஓட்டு போகிறாங்க. ஒரு 6% ஓட்டு அப்படி போடுற போது இந்த பாஜக ஓட்டுகள் இப்போ இருக்கிற கட்சியுடைய ஓட்டுகள் இல்லை. ஸோ இது அண்ணாமலையில் வந்த குரூப்புடைய ஓட்டுகள் வரப்போ தான் பாஜக அங்கே வைக்கப்பட்டது காரணம். அந்த ஓட்டுகள் தாவேக்கு போதை பார்க்கலாம். தமிழகத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் செயல்பாடு குறித்து என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு நன்று அப்படின்னும் 40% பேர் சொல்லியிருக்காங்க. மோசம் 25, பரவாயில்லை 15, கருத்து சொல்ல விரும்பவில்லை 20%. இதில் 2 வகையாக பாருங்க. அதாவது சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக மட்டும் பாருங்க. அதிலே ஒரு நிமிஷம் எதிர்க்கருத்தை பதிவிடும் தலைவர்கள் என்றது அது கொஞ்சம் மாறுபடுது. கட்சி ரீதியாக அது 2 பகுப்பாக பார்க்கணும். இந்த சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய செயல்பாடு நன்றுன்னு சொல்லுவாங்க 40%, மோசம் சொல்லுவது 25%, பரவாயில்லையும் 5% பேர் சொல்லியிருக்காங்க. இதே வந்து சட்டமன்ற எதிர்கட்சிகளுடைய செயல்படுதல் அது மைனஸாக இருக்குது. 3வது நாடகத்தில் இருக்காரு. ஸோ இந்த சட்டமன்ற எதிர்கட்சி ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக இருக்கிற கட்சி இருந்தால அந்த பார்வையில் மக்கள் மத்தியில் திமுகவுக்கு அடுத்ததுன்ற அந்த எதிர்கட்சியாக அவர் வந்து சரியாக தான் செயல்படுறாரு அப்படின்னு மக்கள் இல்லை ஃபீல் பண்ணலை. அந்த ஃபீல் அந்த என்ன சொல்கிறாங்க? அது என்னன்னா குறிப்பாக சொல்லப்போனால் அரசுக்கு எதிர்ப்பான ஒரு அலைய வேவை உருவாக்கலை. ஆளுங்கட்சி அவ்வளோ தவறுகள் செய்யப்பட்டிருக்கு. கொசுக்களை வந்து பராமரிக்கலை, குப்பைகளை வரல, அடிப்படை மக்களுடைய பிரச்சனைகள் அப்படி தான் இருக்குது, தீர்க்கப்படலை. அரசாங்கம் மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை முன்னெடுக்கலை. ஊழல் ஆட்சிகளை வந்து இல்லாமல் சொல்லிக்கலாம். இப்போ பாலியல் பலாத்காரங்கள் எத்தனை நடக்குது, அது கடுமையாக சட்டத்தை கொண்டு வரணும், போராட்டங்களை கொண்டு வரலாம். இப்போ கூட கோயம்புத்தூரில் 2 அந்த பெண்ணை இறக்கப்பட்டதை கூட பார்த்துருப்பீங்க. இப்படி எல்லா இடத்துலையும் சமூகத்தில் தினந்தோறும் டெய்லியும் வந்து கொலை கற்பழிப்பு நடக்குது. சட்ட ஒழுங்கை வந்து ஒழுங்குபடுத்துன்னு டைட் கொடுக்கல. இந்த அரசாங்கத்தை செயல்படுத்த வேடிக்கை பார்க்க போகிறாங்க. மக்கள் முதல்ல ஒரு ஆளுங்கட்சியான வெறுப்பு வந்து உருவாக்காமல் இருக்குதான் ஒரு பெரிய பாதிப்பு பின்னடைவுன்னு பார்க்கலாம். ஓகே, தமிழகத்தில் இலவச திட்டங்கள் தேவையா தேவையில்லையா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு தேவைன்னு 22, தேவையில்லைன்னு 69. அந்த புரிதல் வாக்காளர்கிட்ட இருக்கு பிரதர். அதாவது இந்த இலவசங்களை வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்க, அரசியல் கட்சிகள் அரசியல்வாதிகளா இலவசங்களை கொடுத்தா மக்களை வந்து டிசைடிங் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இலவசம் ஓட்டு போட்டுருவாங்க அந்த பிம்பலாம் இல்லை. இப்போ 5000 கொடுக்குறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ஓட்டு போடுறாங்க. இப்போ அப்புறம் அண்ணாமலைன்னு சொல்கிறாங்க. அது விஜய்னு அதிகமாக பேர் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி சூழ்நிலை பெண்கள் மத்தியில் இளைஞர் மத்தியில் பார்க்கப்படுறாங்க, மக்கள் மத்தியில் பார்க்கப்படுறோம். அப்படி பார்க்குறப்போது இந்த இலவசங்கள் புதிய வாக்காளர்கள் அது இலவசங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த 60 வயசுக்கு உட்பட்டவங்களை விட இந்த 40-45 வயசுக்குள்ளே உட்பட்டவங்க
பார்த்தீங்கன்னா சற்று புரிதல் அந்த அந்த கூடிய படித்த உலகம் தெரிந்த நாட்டினுடைய நடப்புகளை தெரியக்கூடிய இளைஞர்கள் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற இளைஞர்களாக என்ன பண்ணுறாங்கன்னா இலவசங்கள் வந்து நம்முடைய கொள்ளடிப்பதற்காக கிட்ட திட்டங்களை பார்க்கப்படுறாங்க. ஸோ அதனால என்ன அவங்கெல்லாம் வந்து இந்த இலவசம் தேவையில்லை, நாட்டுக்கு வளர்ச்சி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்து இளைஞர் மத்தியில் பேசப்படுறாங்க. அதே வந்து 45 வயசுக்குள்ள சில குறிப்பிட்ட கிராமப்புறங்கள் பகுதிகள் மற்ற இணை பகுதிகள்லாம் பார்க்குற போது அவங்க அந்த இலவசம் ஏற்கப்படுறவங்களும் இருக்காங்க. அதுதான் 22% பேர் அந்த கேட்டகரியில் பார்த்தா கரெக்டாக இருக்கும். தமிழக அரசின் அமைச்சர்கள், சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு துறை அதிகாரிகள் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆம் சொல்லி 52, இல்லை அப்படின்னு 31%, கருத்து சொல்ல விரும்பவில்லை 17. கிட்டத்தட்ட இதுதான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா இதை பற்றி தான் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. விமர்சகர்கள் எல்லாரும் ஒரு குற்றச்சாட்டாவே வச்சிருந்தாங்க. அரசு அதிகாரி கட்டுப்பாட்டில் தான் முதலமைச்சரே இயங்குறாரு, மு.க. ஸ்டாலின் வந்து தனிச்சு செயல்பட விட்டுட்டாரு அதிகாரிகளை, அமைச்சர்களை எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி. இதுக்கு உதாரணத்துக்கு நான் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேனே. திருப்பத்தூர் மாவட்டத்தில் டிடிசி அப்ரூவ்டு நகர்ப்புறத்துறையில் அங்கே வரைபடாளரும் இன்னொருத்தரும் 2 பேரும் சேர்ந்துட்டு கிட்ட 3 கோடி பேர் முறையிட பண்ணாங்க. அதை நான் எடுத்துகிட்டு போட்டு முச்சாமி கிட்ட அமைச்சிட்ட சொன்னேன், நிறைய முறை சொன்னேன். அவர் கேட்கவே இல்லை. அப்புறம் ஊடகங்களை செஞ்சாலும் பேட்டியெல்லாம் கொடுத்தலாம், இது பண்ணி ரொம்ப போராட்டம் பண்ணேன். ஸோ பண்ண பிறகு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரியை சொல்கிறப்போ அமைச்சர் சொல்லி அதிகாரி கேட்கல. அது இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது. நான் அனுபவத்தை வச்சு சொல்கிற போது இருக்குது. அந்த அரசு அதிகாரி முழுமையாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் இருக்குது. இங்கே அரசியல் அமைச்சருடைய செயல்பட விட அரசு அதிகாரியுடைய செயல்பாடு தான் அதிகமாக இருக்குது. அப்போ பேசுகிறப்போ அந்த கல்லூரி நேம் பேர் மாற்றத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொகை வாங்கிட்டு தான் பண்ணாங்க. சும்மாலாம் ஒரு கொஞ்சம் கூட குறைக்கவே இல்லை. ஸோ இது வந்து ஒழுங்காக ப்ராப்பராக போகுது. கலெக்ஷன் கமிஷன் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கு. அதிகாரிகள் முழுக்க மக்களுடைய பிரச்சனை தீர்க்காம கையூட்டு வாங்கி போடக்கூடிய நிலைமை இருக்குது. இதனால் இவங்க என்னென்னா இந்த 2 அரசு சட்டமன்ற உறுப்பினர்கள், மினிஸ்டர் எல்லாமே இவங்ககிட்ட இருக்காங்க. மீதி வந்து அதிகாரிகள் அவங்களுடைய கட்டுப்பாடு இருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்தமும் திமுகவுடைய குடும்பம் அவருடைய கட்டுப்பாட்டில், திமுக குடும்பத்தில் தான் தமிழக அரசு இயங்கிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். மத்திய அரசு தமிழக மானிய திட்டங்களுக்கு நிதி அளிப்பதை நிறுத்தி வைத்திருப்பதை வரவேற்கிறீர்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த கொஸ்டின் எதுக்காக கேட்குதுன்னா பிரதர், தொடர்ந்து திமுக அரசு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தொடர்ந்து நிதி கொடுக்கல அந்த 4-5 ஆண்டுகளாக சொல்லி முடிச்சிட்டாங்க. இது மக்கள் மத்தியில் கேட்குற போது இல்லை, இவங்க போய் அணுகலை, ஒன்று கூட்டணியாக இருக்கணும், இல்லை அடிக்காமல் இருக்கணும். மோடியை போய் கடுமையாக அடித்து மத்திய அரசு தாக்குனா எப்படி ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க? இது பாமர மக்களுக்கே புரியுதுங்க. பேசிக்காக திங்ஸ்னா இந்த அரசியல் சூழ்ச்சிக்காக, அரசியல் உள்நோக்கத்திற்காக தான் இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. இதை வந்து மாற்றிக்கிட்டானா நல்லாயிருக்கும். அப்படி இப்போ மோடி வராரு, முதலமைச்சர் வர வைக்கல, அப்புறம் ஃபண்ட் எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க? இந்த இன்டர்னல் ஈகோ பாலிடிக்ஸ் எல்லாம் கிராஸ் ஆகுதுன்னா மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இவங்களுடைய சுயநல கட்சி நடத்தணும், ஆட்சியில் இருக்கணும், அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிற உள்நோக்கத்திற்காக இவர்கள் செய்வது தவறாக மக்கள் பார்க்குறாங்க. ஸோ இதை தாண்டி அணுகி பெருகணும். அதுக்கான ஸ்மூத் பாலிடிக்ஸ் இவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. 2 பேரும் கூட்டணி காம்போ இல்லாதனால தான் இவங்களுக்கு ஒரு முரண்பாடு தான் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதெல்லாம் வந்து அந்த காம்ப்ரமைஸ் இவங்க பண்ணணும். ஆளுங்கட்சின்னு வந்துட்ட பிறகு பண்ணணும். அதை பண்ணாமல் பாலிடிக்ஸ் கட்சி வளர்ச்சிக்காக பண்ணுறாங்க. அப்படி பார்க்குற இந்த மாநில திட்டங்கள் இருக்குது, அனுசரித்து போகணும். மத்திய அரசு அனுசரித்து போகணும். எடப்பாடி அதை அனுசரித்து போனார், வென்றார், வெற்றி பெற்றார். ஆனால் அதை இந்த இடத்துல ஸ்டாலின் அவர்கள் தவற விட்டுருக்காரு. அதில் இது வந்து முழுக்க மத்திய அரசு சொல்கிறத வந்து மக்கள் ஏற்றுக்கப்படணும்னு பார்க்கலாம். அடுத்த முக்கியமான கேள்வி, தமிழகத்தில் புதிய வாக்காளர்களை கவரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் அதிக ஈர்ப்பு பெற்ற தலைவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்க. அதில் முதல்ல விஜய், 2வது அண்ணாமலை, 3வது சீமான், 4வது உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி காண இல்லை. அதுதான் பெரிய அதிசயமே. அதான் உங்களுக்கு ஓட்டு சொன்னேன் இல்லையா? இப்போ புதிய ஜென்ரேஷனுக்கான மாற்றம் உருவாயிருக்கு. அவங்க ஒரு மாற்றம் வேணும், அடுத்து புதுசாக இந்த திராவிட ஆட்சியெல்லாம் புதுசாக வேணும், அப்படி பார்க்குறவங்களாம் இருக்காங்க இல்லையா? அப்படி பார்க்குற போது தான் விஜய் 3 முதலிடத்தில் வராரு, அண்ணாமலை 2வது. அண்ணாமலை வந்து இப்போ சைலண்ட்டாக இருக்கலாம். ஆனால் இந்த கடந்த ஆண்டுகள் செய்த அரசியல் தாக்கங்கள் இருக்கு இல்லையா? அது இந்த புதிய வாக்காளர்கள், இளைஞர்கள், பெண்கள் இவர்கள் மத்தியில் வந்து ஒரு மனத்தை கவர்ன்ற தலைவராக அண்ணாமலை இருக்கார். அது மாதிரி வந்து இந்த மனதை கவர்கின்ற தலைவராக அடுத்து சீமானும் இருக்கார். பெண்கள், இளைஞர்கள் ஓட்டுகளை பிரிக்கிறதுல அதில் சீமான் இருக்கார். பெண்கள் மீதான அவர் பேசுறதை வந்து ஏற்றுக்கிறாங்க, கருத்துக்களை வந்து நல்ல கருத்துன்னு ஏற்றுக்கிறாங்க, பண்ணுறாங்க. ஆனால் ஓட்ட போகிறத சிந்திக்கிறாங்க. அதுதான் சீமானுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. நல்ல கருத்தியல், சொல்லியல், பொருளடக்கம், வரலாறு எடுத்து சொல்வது இதெல்லாம் சிறப்பு. ஆனால் வாக்க தான் அவருக்கு மாறதான் மைனஸ். தேர்தல் அரசியல் தான் பிரச்சனை அவருக்கு இருக்குது. அப்படி போகிற சீமான் அவர்களையும் அந்த பெண்கள், இளைஞர்கள், மற்ற மக்கள் காணுவதில் ஏற்றுக்கொள்ளப்படுறாங்க. நல்ல கருத்தியல் இருக்குது. ஆனால் இது வாக்கா வரும்னா விஜய்க்கு வாக்கா வரும். அண்ணாமலை ஒரு அமைப்பாவோ ஒரு கட்சியாவோ எதிர்காலத்தில் ஒரு தலைவனாக உருவெடுத்தார்னா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அடுத்த தலைமுறைக்கான அரசியல் 2031 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26க்கு பிறகு அந்த இடத்துல 31 லட்சம் வச்சுங்களேன், அண்ணாமலை, விஜய், சீமான், உதயநிதி இந்த காம்போ தான் அடுத்த தலைமுறைக்கான அரசியல் அடுத்து 31க்கு. ஸோ அப்படி பார்க்குற போது இந்த இளைஞர்கள் வாக்காளரை கவரக்கூடியவன்னு பார்த்தா இந்த 4 பேர் தான் வராங்க. அதில் 2 பேர் பிரதானமாக இருக்காங்க. விஜய், அண்ணாமலை பிரதானமாக இருக்காங்க. அவங்க 31க்கு தாக்கமான தேர்தலில் வருவாங்க. தமிழகத்தில் அரசியல் கட்சிகளின் சிறந்த எதிர்கருத்துக்களை பதிவு செய்யும் எதிர்க்கட்சி தலைவர்கள் வரிசையில் முதல் 5 இடம் பிடிக்கும் தலைவர்கள். முதல் இடம் விஜய், 2வது அண்ணாமலை, 3வது எடப்பாடி பழனிசாமி, 4வது சீமான், 5வது அன்புமணி. இந்த இடத்துல
உன்னிப்பாக பார்க்க வேண்டியது என்னன்னா, எதிர்க்கட்சிகள் என்ற போது விஜய் வந்து திமுக ரொம்ப அட்டாக் பண்ணுறாங்க. சில அரசு நம்ம இருந்தால் என்ன செய்ய போகிறோம், நம்ம நாட்டுக்கு என்ன கொடுக்க போகிறோம், இந்த தேர்தலில் நம்ம மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படி விஷயம் முன்னெடுத்தால் சிறப்பாக இருக்கும். ஆனால் இருந்த போதிலும் இதில் வந்து அரசுக்கு எதிர்ப்பாக வந்து, ஆனால் இதில் ஒன்று விஷயம், இதில் இந்த ஆண்டு சமீப காலமாக பார்க்கணும், தேர்தல் வரப்போ இதுக்கு முன்னாடி வந்து 4 ஆண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா அதை அண்ணாமலை முன்னாடி வருவார், ஃபர்ஸ்டத்தில் வந்தார். இப்போ என்னன்னா இந்த எலெக்ஷன் நடக்கிறதுனால இந்த எலெக்ஷனை வந்து ஒப்பிட்டு பார்க்குற போது 5 ஆண்டுகளை ஒப்பிடுறோம் இல்லையா, அப்போ ஒப்பிட்டு பார்க்குறோம் விஜய் முதல் இடத்துலையும் அண்ணாமலை 2ஆம் இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமி 3ஆம். இதுதான் வந்து நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் என்ற பார்வை வேறு, கருத்துக்களை பதிவிடுவதில் தவறிட்டார். எடப்பாடி எத்தனை இடத்துல மைனஸாக வராருன்னு பாருங்க, அது வாக்கு எவ்வளோ பாதிக்க கொடுக்குறங்க. அந்த இடத்துல எடப்பாடி 3ஆவது வராரு, சீமான் 4ஆவது இடத்துல வராரு, அன்புமணி 5ஆவது இடத்துல வராரு. எந்த இடத்துலையுமே சீமான் அவர்கள் வந்து விஜய் வந்து மிந்திர மாதிரியே வரவே இல்லையா, அதுக்கு என்ன காரணம்? காரணம் வந்து இது வந்து எம்ஜிஆருக்கு அடுத்து மிகப்பெரிய ஒரு growth உருவாயிருக்கு விஜய்க்கு. அது நான் கூட நினச்சேன் பிரதர். இப்போ இவங்க சராசரியாக போகிறாங்க இல்லையா, பிரச்சனை பண்ண போகிறாங்க, மக்களோட மக்கள், அது மாதிரி விஜய் போக முடியாது. விஜய் இப்படி தான் போய் வேறு வழி இல்லை. ஏன்னா மக்கள் வந்து இப்போது ரொம்ப ரேஸ் நெருங்குறாங்க. ஸோ அதனால தான் ஒரு பிரச்சனை. ஏன் விஜய் அவர்கள் வெளியே வரல அப்படின்னா, வெளியே வந்தாவே க்ரௌட் அதிகமாகுது. இப்போ மற்ற அதை பற்றி எதுவும் கேட்டிங்களா நீங்கள்? ஏன் வந்து விஜய் அவர்கள் பொதுவெளியில் வராமல் வந்து மக்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு, வராமல் இருக்காரு, அதை பற்றி என்ன புரிதல்? அந்த புரிதல் மக்கள் மத்தியில் குறைவாக தான் இருக்குது. ஸோ இவரும் சராசரி மக்கள் மத்தியில் வந்து போராடலாமே, மக்கள் பிரச்சனை எடுத்து கொடுக்கலாமே, ஒரு திருமணத்தை கலந்துக்கலாமே, ஒரு சாவுக்கு போகலாமே, ஒரு கல்யாணத்துக்கு போகலாமே, மக்கள் பிரச்சனை போராட்டம் முன் வைக்கலாமே அப்படின்ற போது அங்கே சிக்கல்னா விஜய்க்கு வந்து கூட்டம் அதிகமாக வருது, இயற்கையாக வருது. அதான் பெரிய சிக்கல். இல்லை வரணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் இல்லை வரும்னு நினைக்கிறாரு. விஜயுடைய மைனஸ், நான் கூட விஜயிடம் வந்து நான் எல்லா தளவோடும் பேசியிருக்கேன், தமிழ்நாட்டில் எல்லா தளவோடும் நான் மன விட்டு பேசியிருக்கேன். அந்த பண்ண விஜயிடம் நான் கூட பேசியிருக்கேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் விஜய் அவர்கள் என்னன்னா இந்த மாதிரி போக முடியாத சூழ்நிலை அவர் மாட்டி கொண்டிருக்கான்னு பார்க்குறேன். இப்போ காமன் லீடர்ஸ் இப்போ இவங்க இருக்காங்க இல்லையா, இப்போ ஸ்டாலின் போனார், அங்கே செயற்கையாக கூட்டப்பட்டாங்க, அந்த கூட்டத்துக்குள்ளே ஒரு ஃப்ரேம் கட்டுறாங்க. ஆனால் விஜய் அப்படி இல்லை. இப்போ அதான் சொன்னேன், இயற்கையாக வர்ற கூட்டம் வந்து இப்போது அண்ணாமலை, சீமான், விஜய் இவங்களுக்கு இயற்கையாக வருது. மீதி எல்லாமே இப்போ எடப்பாடி ஆகட்டும், எதெல்லாம் முன்னெல்லாம் ஜெயலலிதா கலைஞர் போது குறைஞ்சபட்சம் ஒரு 45% வந்து இயற்கையாக வருவாங்க. இப்போ முழுக்க 2 கட்சிக்குமே செயற்கையாக தான் 76% வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை காட்டப்படுறாங்க. இப்போ திமுக மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் காட்டுறேன்னா உருவாக்கப்படுறது. இப்போ ஏஜென்ட்டுகளாம் வந்துட்டான். இப்போ கூட்டத்தை கூட்டு போய் நான் ஒரு கட்சி வேவப்பில் இருக்கேன்னா சில ஏஜென்ட் இருக்காங்க, அந்த அவங்ககிட்ட சொன்னால் வந்து அந்த கூட்டத்தை நிரப்பிடுவாங்க. ஸோ இப்படி தமிழ்நாட்டு அரசியல் மாறி போச்சுன்னு பாருங்களேன். இப்போ ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, அந்த ஒரு மக்கள் மத்தியில் இந்த கூட்டத்துக்கு போய் கலந்துக்கணும், அப்படி போனோம் எல்லாம் இல்லாமல் சராசரி சாமானை வச்சு கூட்டத்தை பெருசாக ஒரு காட்டுற அளவுக்கு பிம்பத்தை காட்டப்படுறாங்க. இப்போ பாஜகவே இப்போ மோடி வச்சு கூட்டு போனாங்க, உண்மையாக வச்சு நினைக்கிறீங்களா? கிடையாது. எல்லாமே காசு கூட்டு கூட்டம் தான் இருக்குது. நான் எந்த இடத்துல காசு கொடுத்து கூட்டு பண்ணுறேன் புள்ளிவரத்தோடு சொல்லுவேன். இவங்கள எல்லாருமே அதை செய்கிறாங்க. இந்த இடத்துல வந்து விஜய், அண்ணாமலை, சீமான், அண்ணாமலை அங்கே இருப்பதனால அது மைனஸ். அண்ணாமலை வெளியே வந்தானா அவருக்கான அந்த கூட்டமும் இதே மாதிரி வரும். அப்படி பார்க்குற போது விஜய் அவர்களுக்கு வந்து இந்த மக்கள் எளிதாக நெருங்கிறது வாய்ப்பில்லை. அதுதான் இவங்க போட்டு அடிக்கிறாங்க. இப்போ மாற்றுக் கட்சிலாம் அடிக்கிறதுக்காரனா வெளியே வர முடியாது. சிக்கல் என்ன, விஜய்க்கு வந்து மொத்த கூட்டமும் ஃபுல்லாக இதாகுது. அப்படி பார்க்குற போது அந்த ஆப்ஷன் பயன்படுத்துகிறாங்க, விஜய் வந்து வரலை, அப்படி வரல, இப்படி ஒன்று பார்க்குறாங்க. ஸோ அங்கே சூழ்நிலை ஒரு நடிகர் பெரிய ஃப்ரேம் எம்ஜிஆர் இருக்கிறது ஒரு சின்ன எம்ஜிஆராக சமீப காலத்தில் உருவாக்குறதுக்கான்னு பார்க்க. சீமான் அவர்களின் பேச்சு மற்றும் அவருடைய போராட்டங்கள் மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றுள்ளதா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. வரவேற்பு அப்படின்னு சொல்லி 45, வரவேற்பு இல்லை அப்படின்னு சொல்லி 33% மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. கருத்தியல் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சீமான் அவர்கள் மக்களுக்காக போராட்டம் பண்ணுறாரு, முன்வைக்கிறாரு, அப்படி கருத்துக்களை சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து வரவேற்பு. ஒரு தமிழ் இலக்கியத்தை பற்றி பேசுகிறாரு, அகநானூறு, புறநானூறு, பட்டு பரிபாடல், குறுந்தொகை, 5 மண்ணின் சொந்தக்காரர், இலக்கியம், வரலாறு, கலைஞருக்கு அடுத்து பேசப்படுறாரு அப்படின்னு ஈர்க்கப்படுறாங்க. பிரச்சனை இல்லை. ஆனால் அது ஓட்டை பொறுத்தவரை யோசிக்கிறாங்க. அது ஓட்டை மாறினா சந்தோஷம். அந்த தமிழ் தேசியம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு குறிப்பிட்டவர்கள் கொள்கை சித்தாந்த கட்சியாக இருக்க ஒழிய, இப்படி இந்துத்துவ பாஜக இருக்க அது போல ஒரு கட்சியாக இருக்க ஒழிய, இங்கே பரவலாக ஒரு தேசியத்தை விட்டு தமிழுக்காகன்னு சொன்னதை கூட பரவாயில்ல. தமிழ் தேசியம் என்றைக்கும் சாதிக்கூறாகாது. இது ஒரு பெரிய ப்ராப்ளம் அந்த கட்சிக்கு இருக்குது. அதனால் என்னாச்சுன்னா அவர் கருத்துக்களை வர வைக்கிறாங்க. சீமானுடைய கருத்து பாராட்டணும், அதில் மாற்றம் இல்லை. எல்லா கட்சி தலைவரோட ஒரு அறிவுசூரமாக ஒரு சிந்திக்கக்கூடிய அளவுக்கு பேசுகிறாங்க. ஆனால் ஓட்டை பார்த்து யோசிக்கிறான். அதுதான் பிரச்சனையாங்க. ஸோ அது மாதிரினா எங்கேயோ ஓட்டு அவர் வந்து எங்கேயோ 15 நம்ம அண்ணன் என்னுடைய நெருங்கிய நண்பர் அண்ணன் ரவீந்திர சொல்கிற மாதிரி 18%, 20% கூட தாண்டலாம். இங்கே சிக்கலே என்னன்னா ஓட்ட மாற மாட்டேங்குது. ஸோ கருத்தியல் போய் சேருது, ஆனால் கருத்துக்கள் வாக்குப்பெட்டிக்கு வராமல் போகிறது. அது காரணம்னா அந்த வாக்கு தேர்தல் அரசுன்ற போது முரண்படுறாங்க. அதுதான் சீமானுக்கு இருக்கே பெரிய மைனஸாக பார்க்குறேன். அப்படி போது அதில் அவர் கருத்துக்கு வர வைக்கணும் 40%, வரவேற்பு 33% சொல்கிறான்னு பார்க்கலாம். தாவேக தலைவர் விஜய் அவர்களின் அரசியல் செயல்பாடு மக்களின் மனநிலை அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு நன்று 45, மோசம் 30, ஓரளவு 15, கருத்து சொல்ல விரும்பவில்லை 10. மோசம்ங்கிறது 30 வந்திருக்கேன். விஜய் அவர்கள் வந்து நன்றுன்னு சொல்கிறவங்கன்னா விஜய்க்கு வந்து மறைமுகமாக
இப்போ புதுசாக வந்ததால் ரொம்ப ஒரு வரவேற்பு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க எதிர்பார்க்குறாங்க, நீ வந்து இப்போ எல்லா கட்சியும் இப்போ இது பண்ணுற மாதிரி ஃபீல்டு பாலிடிக்ஸ்க்கு வந்து வரணும் அப்படி எதிர்பார்க்குறாங்க. அது அவங்க எப்படி சரி கட்டுறான்னு தெரியல. சரி கட்டாங்கன்னா அந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். அது இல்லாத போது மைனஸாக இருக்குது. ஏன்னா இப்போ சீமான் அவர்கள் சாதாரண சாமானிய போய் போராட்டம் நடத்துறாரு, மாடை பிடிக்கிறாரு, ஆடை பிடிக்கிறாரு, அப்படி பண்ணுறாரு, கடலை போகிறாரு, மரத்தை பிடிக்கிறாரு, அதை பண்ணுறது இதை பண்ணுறாரு. ஒரு பாலிடிக்ஸ் அவருக்கு ஏதோ ஒரு உருவத்தை உருவாக்கி போயிட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தரும் ஒரு பார்ட்டி வைஸாக ஏதோ ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி இவங்க என்ன பண்ணுன்னா, தாவேக்கா வந்து இந்த கூட்டங்கள் இதெல்லாம் போயிட்டு இருக்குன்னா, இந்த இப்போ தலைவர் வரணும், தலைவர்கள் பேசணும், தலைவர் அறிக்கை விடணும், இப்படி சில விஷயங்கள் வந்து மாற்றங்களை பண்ணிக்கிட்டானா, விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சில மாற்றங்கள் செய்யணும், நிறைய கருத்துக்களை சொல்லணும். நான் வந்து இப்படி பண்ண போகிறேன், அப்படி செய்ய போகிறேன் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லணும். அதெல்லாம் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இப்போ காலையில் கூட ஒரு நபர்கிட்ட நான் சர்வே எடுத்துகிட்டு போய் பேசினேன். விஜய் வந்து நல்லா பேசலாமா சார், நல்லா சொல்லலாமா சார், அடிக்கத்தை விட்டு நான் வந்து இப்படி பண்ணுவேன், நான் இந்த கவர்மெண்ட்டை கொடுப்பேன், கவர்மெண்ட் ஸ்மார்ட்டை கொடுப்பேன், பெண்களுக்கு இப்படி கொடுப்பேன், ஆண்களை இப்படி உருவாக்குவேன், இளைஞர்களுக்கு வேலையை உருவாக்குவேன், இந்த மாதிரி விஷயங்களை பேசலாமே. திமுக அடிக்கிறதுல என்ன வரப்போகுது? இப்போ நாம் தமிழர் மைனஸாக போகிறது காரணம் நான் விஜய் அடித்தல. அது மாதிரி இந்த மாதிரிலாம் பேசப்படுறாங்க. அப்படி பார்க்குற போது விஜய் அவர்கள் சற்று மாற்றிக்கொண்டு தமிழக அரசியல் ஏற்ற மாதிரி செயல்பட்டார்னா நிச்சயமா பிளஸ் அமையும். மு.க. ஸ்டாலின் அவர்களின் மகன் துணை முதலமைச்சர் திரு உதயநிதியின் செயல்பாடுகள் குறித்து மக்களின் மனநிலை என்ன? நன்று 20, மோசம் 39, ஓரளவு 22, கருத்து சொல்ல விரும்பவில்லை 19. உதயநிதி அவர்கள் கலைஞர், ஸ்டாலின், திரு 3வது தலைமுறை. அப்படி பார்க்குற போது இந்த தலைவர்களுக்கு விஜய், அண்ணாமலை, சீமானுக்கான ஈர்ப்பு கூட உதயநிதிட்டு இருக்கலாம். வாரிசு அடிப்பில் வந்ததுனால திராவிட இயக்கம் மறுபடியும் வந்து இதே போல் உதயநிதியை எழுப்பி கொண்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய சரிவு பிற்காலத்தில் ஏற்படும். இந்த ஸ்டாலினுக்கு அடுத்து அரசியல் போது அந்த கட்சிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கனிமொழி ஏற்றுக்கிறாங்க, கனிமொழியை வரவேற்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து இப்போ அதில் இன்னொரு கொஸ்டின் கூட வச்சேன், உள்ள வரும் நான் சொல்கிறேன். கனிமொழி ஏற்றுக்கிறது கூட உதயநிதி ஏற்றுக்கல. ஸோ அப்படின்னா உதயநிதி வந்து வருங்காலத்தில் ஒரு இதே மாதிரி ஸ்டாலின் அவர் இடத்த பிடிக்கிறது என்பது மிகப்பெரிய கடினமாக பார்க்கப்படலாம். ஸோ அப்படி அவர் செயல்பாடுகள் வந்து ஒரு வாக்கு அரசியலை வந்து ஒரு இம்பாக்ட் உருவாக்கல. அவர் என்ன செங்கலை தூக்கிட்டு நீட்டு போனார், அது வந்து அப்போ அந்த தேர்தலில் ஒரு பிம்பத்தை காமிச்சு இது பண்ணாங்க. நீட்டை வந்து நாங்கள் ஒழிப்போன்னு உதயநிதி சொன்னார். ஆனால் நீட்டை உழைச்சாரா? அவர் அரசியல் தலைவர், இளைஞர், அடுத்து எதிர்காலத்தில் ஒரு 10-15 ஆண்டுகள் இந்த திராவிட இயக்கத்துக்கு அடுத்து வாரிசு அவங்க தான், அது உறுதிப்படுத்தப்பட்டது. அடுத்து ஸ்டாலினுக்கு அடுத்து அவர் தான் அப்படின்னு வச்சிங்க. அப்படி பார்க்குற போது அவருடைய தோற்றமே வந்து சரியில்லை. போலியான வாக்குறுதியை சொல்வது, பொய்யான வாக்குறுதி சொல்லி வேற தன்னை வந்து அதிகாரத்தை வேறு நோக்கத்துக்கு வராருன்ற போது அவருடைய அரசியல் வருங்காலத்தில் எடுப்பது கடினம். இப்போ நீட்டை நாங்கள் ஒழிப்போன்னு உதயநிதி தான் முழுக்கமிட்டார், தமிழகம் முழுக்க எதிர்த்தார். இப்போ 5 ஆண்டுகளில் முடிச்சாங்களா? இப்போ மக்களை எந்த அடிப்பில் போய் சந்திப்பாங்க? ஸோ மக்களை சந்திக்கணும் அப்படின்னா அந்த எந்த முகத்தை வச்சுட்டு போகிறீங்க? ஸோ அப்படின்னா அதை மறைச்சிட்டு தானே போகிறீங்க. இப்போ நீட்டை பற்றி விவாதங்களோ விமர்சனங்களோ வருதா? வரல. ஸோ அது வரப்போதுன்னா அதை கடந்துட்டாங்க பாசிட்டிவ். ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் பல வழக்குகள் திமுக போட்டுச்சு, அதில் நிறைய டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. நம்ம சீனியர் வில்சன், என்னுடைய நான் வழக்கறிஞராக இருக்கேன், நான் சீனியர் வில்சனோட நிறைய வழக்கு நான் ஆர்கியூ பண்ணியிருக்கேன், என்ன நிறைய கேஸுக்கு ஆர்கியூ பண்ணியிருக்காரு. வில்சன் அவர்கள் நிறைய வழக்குகள் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டாங்க, திமுக சொல்ல நிறைய முயற்சி பண்ணாங்க, வழக்கு போட்டாங்க, அத்தனையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல் பாலிடிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுக்கிட்ட போய் மனு கொடுக்குறது, அந்த அவதாரங்கள்லாம் பல எடுத்தாங்க, அது எல்லாமே ஃபெயில் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே எந்த வகையும் செய்ய முடியாது, நீட்டோட நம்ம வாழ்ந்தாகணும். அந்த புரிதலை திமுக கொடுக்காம நம்ம சொல்லிட்டு வரதுக்காக தடுக்கிறாங்க. அந்த பிரச்சனைனா அதை முழுக்க விளம்பரப்படுத்துகிற உதயநிதி, இதை எந்த தலைவரும் முன்வைக்க மாட்டாங்க. இது மிகப்பெரிய சிக்கலா உதயநிதிக்கு அமையுதுன்னு பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலில் பெண்கள் வாக்கு முக்கியத்துவம். தமிழ்நாட்டில் அதிகமாக விரும்பப்படும் பெண் அரசியல் தலைவர்கள் முதலிடம் பிடிக்கும் தலைவர் யார் அப்படின்னு கேட்டதுக்கு பெரும்பாலும் கனிமொழி தான் சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. முதலிடம் ஃபர்ஸ்ட் இடம், அதில் எந்த மாற்றம் இல்லை. தமிழ்நாட்டில் தமிழிசை மற்ற வந்து ஏனைய பெண்கள் வந்து இருக்காங்க, தமிழிசை இருக்காங்க, வானதி சீனிவாசன் இருக்காங்க, இப்படி பெண்கள்லாம் இருக்கிற போது தமிழிசை தங்கப்பாண்டி இருக்காங்க, அப்புறம் காங்கிரஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிமணி இருக்காங்க, இப்படி பெண்கள்லாம் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் இருக்காங்க. இதில் முதலிடத்தில் வரவங்க யாருன்னு பார்க்குற போது தமிழகத்தில் கனிமொழி இருக்காங்க. இதை கனிமொழி எப்படி விடுனா ஸ்டாலினுக்கு பிறகு கனிமொழிக்கு ஒரு வாய்ப்பு இருப்பதாக பார்க்கலாம். திமுகவில் அவங்க முதலமைச்சர் ஒதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்து உதயநிதி வேணா ஆப்ஷனாக இருக்கலாம். அவங்க டெல்லியில் அரசியல் பண்ணுறாங்க. அவங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கொஸ்டின் வச்சேன், தமிழ்நாட்டு அரசியல் இருக்கிறது பெஸ்ட்டாக தேசிய அரசு இருக்கிற பெஸ்ட்டான போது அதிக விதமான கனிமொழியுடைய ஆதரவுகள் அத்தனை பேருமே கனிமொழி தமிழக அரசில் இருந்தால் தான் பெஸ்ட்டு, அவங்க தமிழ்நாட்டின் அடையாளமாக காட்டப்படணும், தேசிய அரசில் விட்டுட்டு மாநில அரசு வந்தால் நல்லதுன்ற கருத்தும் இன்னொரு அந்த கொஸ்டின் வைக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்காங்க. ஆகவே அந்த அம்மையார் அவர்கள் மாநில அரசுக்கு ஸ்டாலினுக்கு அடுத்து கனிமொழி இருந்தானா வாக்கு வங்கியை தக்க வச்சுவாங்க, திராவிட இயக்கம் உயிரோடு இருக்கும், இல்லைனா மிகப்பெரிய சிக்கலை எதிர்வரும் காலம் சந்திக்கும். மகளிர் உரிமை தொகை திட்டம் பெண்களின் வாக்களிக்கும் முடிவில் தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு கேட்டிருக்கீங்க. ஆம் சொல்லி 46, இல்லை 50 அப்படின்னு வந்திருக்கேன். இதில் 2 வகையாக புரிஞ்சுங்க. பெற்றோர், பெறாதோர். பெறாதோர்ன்றது இந்த 5 ஆண்டில் சராசரி ஒரு வருஷத்துக்கு 50 லட்சம் குடும்பம்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி, குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 கோடி விட்டால் குடும்பத்தை கொடுக்கணும். குடும்பத்தை எதுவுமே அந்த அரசில் 5 ஆண்டில் கொடுக்கப்படலை. ஸோ அதனால் அந்த வாங்காதவர் இருக்காங்களே அந்த பெண்மணிகள் எதிர்பார்க்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த முனியாமல் போது கண்ணாமல் போது எனக்கே வரல, அந்த பாமர மக்களுக்கு ஏன் வரலன்றது புரிதல் இருக்காது.
ஸோ அந்த அம்மாவும் கிடைக்குது, எனக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய காமனான ஒரு புடவை கட்டிட்டா கூட இந்த அம்மா புடவை கட்டியிருக்கு, நம்ம புடவை கட்ட முடியாதா, இந்த நம்ம நகை போட்டுருக்கு, நம்ம போட்டுருக்கு, ஹியூமன் நேச்சர். அது மாதிரி வந்து இந்த அரசு வந்து கடனில் 11 லட்சம் கோடி கடன் இருக்கிறது, ஒரு வருஷத்துக்கு 50,000 கோடி ரூபாய் கடன் வட்டி கட்டுறோம், அதுக்கடுத்து வந்து ஒரு தலைமையிலேருந்து 1,70,000 பேர் 1,17,000 பேருக்கு ரூபாய் கடன் இருக்குது, நம்மலாம் கடகான ஆக்கி இருக்கிறது அப்படி புரிதலாம் மக்களுக்கு. இது மாநில அரசுடைய கடனை எவ்வளோன்னு தெரியாது, மத்திய அரசுடைய கடனை எவ்வளோ தெரியாது, மாநில அரசுடைய கடனை எவ்வளோ வந்து வாங்கினா மத்திய அரசு கடன் எவ்வளோன்னு தெரியல, அப்புறம் போய் இவ்வளோ வட்டி கட்டுறதுலாம் அவங்களுக்கு தெரியாது. அவனுக்கு 1000 ரூபா வந்துச்சே வரலையா, அதுதான் பிரச்சனை. அந்த 1000 ரூபா கொடுக்காத போது நம்ம ஏன் அங்கே ஓட்டு போடணுன்ற காண்டும் இருக்குது. அதில் தான் பெண்கள் ஓட்டுகள் இந்த எலெக்ஷனுடைய ஹீரோ. பணம் கொடுத்தால் பெண்கள் ஓட்டு போட்டு விடுவார்களா, காசு வாங்கிட்டு இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்களா அப்படிங்கிற மாதிரி சென்ஸில் கேட்டிருக்கீங்க. அதுக்கு வந்து ஆம் சொல்லி 35, இல்லை 39, ஓரளவு 16 கருத்து சொல்ல விரும்பலை. இது உன்னிப்பாக ரொம்ப டீப்பாக சொல்லுமா, நார்மலாக சொல்லுமா? உண்மையை சொல்லுங்கள். உண்மை டீப்பாக சொல்லுமா? திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி கம்பெனி பென் நிறுவனத்து மூலமாக வைக்கப்பட்டது அந்த பிளான். காலைல அதிகாலையில் போய் 5000 கொடுக்கப்பட்டது. அது ஆண்கள் வந்து மறந்துடுவாங்க, பெண்கள் வந்து மறக்க மாட்டாங்க, சென்டிமெண்ட்டாக நினச்சிக்குவாங்க. இந்த கொஸ்டினை எதுக்காக மையம் கொடுத்துச்சுன்னா, இந்த நேரத்தில் 5000 போடுறதுக்குன்னா அவசியம் என்ன? பொங்கலுக்கு கேட்டாங்க கொடுக்கல, அடுத்து ஆண்டு கண்டாக கேட்டாங்க கொடுக்கல, கடைசி எலெக்ஷன் கிட்ட வரும்போது 5000 ஏன் கொடுத்தாங்கன்னா, பெண்கள் விசுவாசமாக ஓட்டு போட்டுருவாங்க, பெண்களை மையம் கொண்ட தேர்தல், அதிக வாக்காளர் தமிழக இந்த தேர்தலில் பெண்கள் தான் இருக்காங்க, ஆண்களை விட பெண்கள் வந்து 12 லட்சம் ஓட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ அப்படி பெண்கள் வந்து விசுவாசமாக ஓட்டு போடுற நோக்கத்துக்காக வியூகப்பட்டு கொடுக்கப்பட்டதான் அந்த 5000 ரூபாய் பணம். அந்த 5000 ரூபாய் பணம்ன்ற போது அதில் இதுதான் திமுக நினைக்குது, கட்டாயம் பெண்கள் ஓட்டு நமக்கு வந்துருவோம், நம்ம சேஃபாக இருக்கலாம், திமுக பிளானாக இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு சர்க்கிள் வருது. அந்த இடத்துல திமுக பணத்தை வாங்கிட்டு அதில் ஓட்டை வந்து போட மாட்டாங்க. அது வந்து தாவேக்காவுக்கு போவதற்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதிமுக சற்று கொஞ்சம் போகும். அதில் தான் 46% பெண்கள் வந்து தான் திமுகவுக்கு வரும், அந்த சதவீத ஓட்டு வர்றது. ஆனால் இதில் வரவேற்புன்னு பார்த்தீங்கன்னா 30% பெண்கள் வர வைக்கிறாங்க, 39% வர வைக்கல. அப்படி வர வைக்கணும், வர வைக்க கொடுக்காத வாங்காதவங்க வர வைக்கல. ஸோ வாங்கினவங்க வர வைக்கிறாங்க, வாங்காத வர வைக்கிறாங்க. 2 பார்வை பார்த்தீங்கன்னா அந்த இது கணக்கு உங்களுக்கு புரியும். பெண்களுடைய ஓட்டை வந்து எப்படி போட போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பல்வேறு கேள்விகள் வந்து கேட்டிருக்கீங்க. அடுத்த கேள்வி அதில் வந்து இளம் பெண்களின் வாக்கு இந்த முறை எந்த கட்சிக்கு அதிகம் செல்லும் அப்படிங்கிற வரிசைப்படுத்தும் போது தாவேகாவுக்கு முதலிடம், திமுக 2வது, அதிமுக 3, நாம் தமிழர் கட்சிக்கு 4. ஒரு காலத்தில் பிரதர் பெரியவங்களாம் சொல்லுவாங்க, எம்ஜிஆர் வந்து பெண்களை கவரப்பட்டார் அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட நினச்சேன், என்னடா அந்த காலம் நம்ம வாழலை, தெரியல, புரிதல், இளம் வயதாக இருந்தோம். அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து பெண்கள் ஓட்டு கவரப்படுறாங்க. ஸோ விஜய்க்கு வந்து திமுக அடுத்து 2வது தான் வருது. ஸோ இந்த பெண்கள் வாக்களை மையம் கொண்ட தேர்தலாக இருக்கிற போது பெண்கள் வாக்கில் யார் அதிகமாக வரனா, அந்த பணம் கொடுத்தாலேயோ அதனாலேயோ திட்டங்கள் பெறுவதோ அது இல்லை. பெண்கள் மத்தியில் பொதுவாக விஜய் மீதான பார்வை கொஞ்சம் ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு நான் தூத்துக்குடியில் ஒரு குடும்பத்தில் ஆய்வு பண்ணேன். அந்த இடத்துல வந்து சொன்னாங்க, பரம்பரையாக அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் திமுகவுக்கு தான் 14 ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த இடத்துல நான் கண்டதுங்க, பதிவு பண்ணுறேன். அந்த இடத்துல அந்த பெண்மணி சொல்லுது, அப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டேன், இந்த இடத்துல நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, இந்த இடத்துல ஓட்டு இப்போ வந்து தாவேக்கு தான் போடணும் அப்படின்னு தாவேக்க வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க. திமுக ஓட்டு 14 ஓட்டு எனக்கு தெரிஞ்சு, ஒரு உதாரணம் சொல்கிறேன். அது மாதிரி நிறைய வந்து கன்வெர்ட் ஆகுது, திமுக ஓட்டுக்கு நிறைய ஷேர் ஆகுது. அப்படி திமுக ஏன் இதை தாவே கண்டு பயப்படுறாங்க, ஏன் விஜய் வந்து இது சீமான் வந்து தாவே கண்டு அடிக்கிறாங்க? ஸோ என்ன காரணம், எல்லாருடைய ஓட்டும் அவர் வாங்குறாரு. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 22.50% ஓட்டுகள் மாற்று கட்சியினுடைய ஓட்டுகள் தாவேக்கு போகுது. அப்படின்னா இது விசித்திரமான தேர்தலாக இல்லையா? அதிகமாக போகணும்ல. 22.50% ஓட்டுகள் தாவேக்கு ஜம்ப் ஆகுது. எங்கே ஜம்ப் ஆகுது? இருக்கிற கட்சிகள் ஓட்டு போகுது. அதனால தான் விஜய் அடிக்கிறாங்க, நீ களத்துக்கு வர முடியாது, அதனால தான் இவங்கெல்லாம் களத்துக்கு வா அப்படின்னு சொல்கிறது காரணம் அதுதான். அப்படி பார்க்குற போது இந்த பெண்கள் வாக்கில் அதிகமாக இருக்கிற முதல் இடத்துல எம்ஜிஆருக்கு அடுத்து ஸ்டாலின் கூட அந்த பெண்கள் வாக்கில் கவரப்படலை. ஸோ எடப்பாடி கூட இல்லை. அந்த இடத்துல தாவேக்கா முதலிடத்துக்கு, அண்ணாமலை கவரப்பட்டிருக்கார், அதுக்கு சீமான் கவரப்பட்டிருக்கார். அந்த தனி மனிதராக பார்க்கலாம். ஆனால் கட்சியாக பார்க்குற போது தாவேக்கா முதலிடத்தில் இருக்கிறது, அதிமுக 2வது இருக்கிறது, அதிமுக 3வது இருக்கிறது, நாம் தமிழர் 4வது தான் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் அடுத்த முதல்வர் யார் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மக்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, கள ஆய்வு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க. வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேதி அடுத்த முதல்வர் யாராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணதில் மு.க. ஸ்டாலின், விஜய் 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக நீங்கள் வந்து அந்த இது மென்ஷன் பண்ணியிருக்கிறத பார்க்குறோம். 2வது எடப்பாடி பழனிசாமி, 3வது அண்ணாமலை, 4வது சீமான் கனிமொழி, 5வது உதயநிதி ஸ்டாலின். இது மொத்தம் 10 பேரில் கேட்டோம், இதில் 5 பேருக்குள்ளே அடக்கணும். அப்படி பார்க்குற போது அது 2 பேராக சொல்லியிருப்பேன். சீமான் கனிமொழி ஒரு இடத்துல வருவாங்க, இது மாதிரி வருது. அந்த ஸ்டாலினும் விஜயும் வருவாங்க. ஏன்னா இதில் ஒரு சிக்கல் இருக்குது பிரதர். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள்கிட்ட போய் கேட்கணும்னு வச்சுங்களேன், இப்போ 23,000 பேர் வந்து சாம்பிள்ஸாக எடுத்துக்கிட்டோம். அது இல்லாமல் நிறைய சாம்பிள்ஸ் வந்துட்டோம், கிட்டத்தட்ட 1,00,000 பேர் பார்த்தோம். இதில் வேகத்தக்கதுன்னா குழப்பமே இந்த சர்வேல ஏற்படுறது காரணம் என்னென்னா, நிறைய பேர் கேட்டால் இந்த யாரும் கேட்டால் விஜய்ங்கிறான்.
அது பெரிய சிக்கலாக இருக்குது. சர்வேல பெரிய குழப்பம் வர்றதுக்கு காரணமே அதுதான். அதுக்கு பார்க்குறப்போ ஸ்டாலின் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் 2 பேரும் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சேன். இந்த தேர்தலே வர தேர்தல் எனக்கு எப்படி வரும்னு நினைச்சேன்னா, திமுக தாவேக்கன்ற மாறுமோன்றது ஒன்றும் போட தெரியல. ஏன்னா இன்னும் டேட் அறிவிக்கல, கூட்டணி இன்னும் ஃபைனல்ஸ் ஆகலை. இப்போ தாவேக்கிட்ட இன்னும் யார் போகிறாங்கன்னு தெரியல. அதிமுக கூட்டணிலேருந்து வந்து இன்னும் ஃபைனல்ஸ் ஆகலை. திமுக கூட்டணி ஃபைனல் சொல்கிறாங்க, இன்னும் எதுவும் தெரியல. டேட் அறிவிச்ச பிறகு மாறலாம். இப்போ என்டிஏ கூட்டணியில் விஜய் போகிறாரா போக மாட்டாரா, போனால் ஓட்டுகள் சரியும், அந்த கணக்கில் அப்படியே மாறும். என்டிஏ கூட்டணி தனியாக நின்றாருன்னா அவருக்கான ஓட்டு வந்து சேஃபாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு என்டிஏ கூட்டணி போனால் வச்சுங்களேன், இஸ்லாமிக் கட்சியோட ஓட்டுக்கு டோட்டலாக போக மாட்டாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து திமுக போயிடும். அதனால் திமுக இன்னும் கொஞ்சம் மெர்ஜில் இப்போ இன்னும் 40 எதிர்பார்க்கலாம்னா, இந்த விஜய் என்டிஏ கூட்டணி போனால் அதை எதிர்பார்க்கலாம். என்டிஏ கூட்டணி போகல அப்படின்னா, ஸோ விஜய்க்கு வந்து ஒரு 6% 8% ஓட்டுகள் வந்து கிறிஸ்டின் இஸ்லாமிய ஓட்டுகள் வந்து தாவேக்க போகுது. அதை தடுக்கணும். திமுக ஏன் பயப்படுறதுக்கான காரணம் அதுதான். ஏன்னா இஸ்லாமிக் கிறிஸ்டின் ஓட்டுகள் வந்து அப்படியே விஜய்க்கு போகுது. அப்படி போகிற போது வந்து இந்த இப்போ என்டிஏ கூட்டணி போயிட்டா அந்த ஓட்டுகள் வராது. ஸோ அப்போ வரப்போது 40% கணக்கு வரும். அப்படி போகலன்னா இந்த தேர்தலில் 39, 39, 37, 35க்குள்ளே கேம் முடியும். ஸோ அப்படி பார்க்குறப்போ தான் இப்போ இந்த கூட்டணிகள்லாம் முடிவாகி வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ வரப்போது தாவேக்கா திமுகன்னு மாறுச்சுன்னா அதிமுக 3வது தான் போகும். ஸோ எடப்பாடி டெஃபினட்டாக கன்ஃபார்ம் வந்து என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் 2020 வக்காரலாம் உறுதி எடுத்துக்கலாம். கடந்த முறை இதே மாதிரி அடுத்த முதல்வர் யார் அப்படின்னு கேட்டபோது ஸ்டாலின் தான் வருவார் அப்படின்னு என்னுடைய கணிப்பில் அந்த கள ஆய்வில் வந்திருந்தது. இந்த முறை கிட்டத்தட்ட விஜய்க்கும் அந்த ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன். அதாவது என்னன்னா இங்கே 6% ஆஃப் கேம் தான் இந்த எலெக்ஷன். 31.90% திமுக கூட்டணினா கிட்டத்தட்ட விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28.82 3% டிஃபரெண்ட் தான் இருக்குது. இந்த விஷயங்கள் எப்படின்னா, இப்போ திமுகவுக்கு உட்கட்டமைப்பு தேர்தல் சந்திக்கிற விஷயம், அவங்க பொலிட்டிஷியன்ஸ் பியூர் பொலிட்டிஷியன்ஸ், ஒரு அரசியலுக்கான கூறுகள் சம்பவ விதங்கள் அத்தனையும் தெரியும். தாவேக்களுக்கு நிர்வாகிகளுக்கு தெரியாது. அது புதுசு அவங்களுக்கு. இந்த உண்மை சொல்லணும்னா இன்னும் புரிதல் பச்சையாக இந்த திருட்டுத்தானம் மற்றத்தானம் அந்த தானம்லாம் வந்து இவர்கள் இந்த ஆண்டவர்களுக்கு தெரியும். இது வந்து இந்த கூட்டத்துக்கு தெரியாது. இது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. அப்படி பார்க்குற போது இவர்கள் எதிர்கொள்கிற விதம் ஒன்று இருக்குது. அந்த இது திமுக அதிமுக பேஸ் ஒர்க் பூத் கமிட்டியில் ஸ்ட்ராங்காக இது பண்ணிருக்காங்க. இங்கே பூத் கமிட்டி வீக்காக இருக்குது. அந்த கட்சி நிர்வாகிகள் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அந்த இப்போ திமுக முழுக்க பூத் கமிட்டி மட்டும் தான் நம்புறாங்க, கட்சிக்காரன் நம்பல. இதில் இன்னொரு விஷயம் பிரதர், அதை திமுக தொண்டர்கள்லாம் சார் நான்லாம் நேரு இருந்தபோது சாமானிய கட்சிக்காரன் சொல்கிறதுங்க, போய் நாங்கள் வந்து நேருக்கிட்ட போய் பார்ப்போங்க, 3 லட்ச ரூபா கண்டக்டர் போஸ்டிங் வாங்குவோம். அப்போல்லாம் கலைஞர் போது அப்போ ஒரு 1.5 லட்ச ரூபா கொடுத்துட்டு மீதி காசு நாங்கள் எடுத்துக்குவோம். அப்போல்லாம் வருமானம் வந்துச்சிங்க. இது சாமானிய கட்சிக்காரன் சொல்கிறது. கட்சிக்காரன் மொத்தமாக டோட்டலாக விட்டாங்க. ஸோ கட்சிக்காரன் போல விரக்தியில் இருக்கான், வெறுப்பில் இருக்கான். அது மிகப்பெரிய சவாலாக இருக்குது. கலைஞர் இருந்தபோது கட்சிக்காரன் கொஞ்சம் வைட்டமின் இருக்கும், கொஞ்சம் பேக்கெட் பண்ணி போட்டு அப்படி சமாளிச்சா செலவு பண்ணான். எங்கள் சொந்த காசை போட்டு எவ்வளோ பண்ணா பொண்டாடி ஏற்றுக்குமா, இப்படி கட்சிக்காரன் சொல்கிறான் சார். எதுக்காக அதை சொல்கிறேன்னா, கேண்டிடேட் போகிறதுல மிகப்பெரிய பொறுப்பாக திமுக பார்க்கணும். இல்லைன்னு சொன்னால் மிகப்பெரிய சிக்கல் ஏற்படுனா தெப்பார நாட்களை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்கன்னு உதாரண பேரோட சொன்னேன். அதுக்காக நான் ஒரு தொகுதி ஒரு பேரோட சொன்னது காரணம் அதுதான். முதலமைச்சருக்கு நிறைய சவால் இருக்கிறது. அதே மாதிரி விஜய் புதுசாக வந்து வரதுனால மக்கள் வந்து நிறைய பேர் விஜய் சொல்லப்படுறாங்க. அவங்களுக்கான மைனஸும் இருக்குது. உட்கட்டமைப்பு, திமுக அதிமுக எதிர்கொள்வதற்கான செயல்பாடுகள், யுக்திகள், சட்டம் ரீதியாக யுக்திகள் ஒழுங்காக வியூகத்து கொண்டு வந்தாங்கன்னா அந்த 7% ஓட்டை நெருங்கினாங்கன்னா நிச்சயமாக திமுகவாக தாவேக்கன்னு வரலாம். அந்த 7% ஓட்டு இப்போ குறிப்பாக தமிழகத்தில் அதிமுக திமுக 2 பேருமே விஜய் கட்சி இருக்கிற ஆட்களை உடைச்சி வியாபாரம் நடந்துட்டு இழுக்கிறாங்க. அதில் எவ்வளோ சரிதுன்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் சரிப்படுத்திட்டாங்கன்னா நிச்சயமாக தாவேக்க திமுக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சதிகள் எல்லாம் தாவேக்க வெல்லுமா, வென்றால் தாவேக்க வாய்ப்பு, வெல்லலைன்னா தாவேக்க 3வது வாய்ப்பு கம்மி. 2வது சேப்பா 80 தொகுதியில் 2வது இடமும் 50 தொகுதியில் வெற்றி வாய்ப்புக்கான நெருக்க இடமும் 28 தொகுதியிலும் 33 தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இருக்கிற தொகுதியாக இப்போ இருக்குது. அதை தக்க வச்சுக்கொள்வாங்களா, ஏற்றம் பெறுவாங்களா, இறக்க பெறுவாங்கன்றது இனி வரும் போகிற காலத்தில் தெரியும். அதே மாதிரி திமுக பொறுத்த இன்னைக்கு இருக்கிற 90% தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. மீதி தொகுதிக்கான இதுக்கு மேல் அடிப்படையில் பர்சன்டேஜ் மாறும்னு பார்க்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி, யாருக்கு வாக்கு? விட்டுட்டீங்களா, அண்ணாமலை 3வது எப்படி வரும்? ஆட்சி அரசியலே இல்லை, அதிக தேர்தலே இழிக்கல, முதலமைச்சர் கூட இல்லை, கட்சி தலைவரை கூட இல்லை, எப்படி 3வது வரேன்னு அதை கேட்டீங்களா? கேட்கல. எனக்கு விஷயமான கனிமொழி இருக்காங்க, அரசியல் இருக்காங்க, ஆண்டுக்கு திமுக இருக்காங்க. இது கனிமொழி இந்த அண்ணாமலை காரணம் வச்சது காரணம்னா கனிமொழியை நிறைய பேர் வந்து ஏற்றுக்கிறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அடுத்து வந்தால் நல்லா இருக்குன்னு ஏற்றுக்கிறாங்க. அதே மாதிரி அண்ணாமலை ஏன் வந்திருக்காங்கன்னா நிறைய பேர் படித்தவங்களாம் இது மாதிரி படித்தவன் நாட்டாண்டா பரவாயில்லைங்க அப்படின்ற பார்வையில் சொல்லிட்டு தான் அண்ணாமலை இதில் நான் சொல்லியிருக்கேன். இது ஏன்னா சம்மந்தமே இல்லாத ஏன் அண்ணாமலை வச்சிருக்க காரணம் வந்து அதுவாக பார்வையில் எடுத்துங்க. அண்ணாமலை படித்த ஒரு தாக்கத்தில் இந்த மாதிரி ஆட்கள் ஆட்சிக்கு வந்தால் சிறப்பாக இருக்குன்னு மக்கள் விரும்புகிறாங்க. அவர் ஒரு கட்சி, அவர் வந்து பாஜக இல்லாமல் ஒரு கட்சியை அமைப்பாக தொடர்னார்னா அவரும் தமிழகத்தில் முதல்வர் ரேஸில் ஒரு பெரிய ஆளாக இருப்பார். ஆனால் அவர் அரசியல் தவறு விட்டு ஒதுங்கி போய் கொண்டு இருப்பது அவர் வீழ்ச்சியாக அமையும். நிச்சயமாக ஒரு அமைப்புக்கான ஒரு பிஜேபி தேய்பிரை இல்லாமல் ஒரு புது அமைப்பு தொடங்கி பூஜை கட்சி தலைவராக போது தமிழகத்தின் முதல்வர் ஆட்கள் அவரும் ஒரு ஆளாக இருப்பார். மக்கள் விரும்புறதா நான் அதனால தான் அந்த பேரை வச்சிருக்கேன். அதான் அடுத்து உதயநிதி ஸ்டாலினையும் நம்ம விட்டுறக்கூடாதுல்ல. அதுக்கு அடுத்து அப்பாவுக்கு அடுத்துன்ற வாரிசுன்ற போது கனிமொழியும் உதயநிதியும் வராங்க. அந்த கனிமொழி முதலமைச்சர் வரான்னு பார்க்கணும். ஓகே, அடுத்த ஆட்சி வந்தால் திமுக
வரும் நம்பிக்கை. அடுத்து முக்கியமான கேள்வி, யாருக்கு வாக்கு தற்போதைய அரசியல் சூழல்ல அப்படின்னு சொல்லி, அதுல வந்து கட்சி ரீதியாக நீங்க வந்து வாக்கு சதவீதம் கொடுத்துருக்கீங்க. அதுல தாவேகா கிட்டத்தட்ட முதலிடத்துல வருதே, 19.20% வந்து வாக்காளர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. திமுக 17.70, அதிமுக 15.32, நாம் தமிழர் கட்சி 6, காங்கிரஸ் 4.10, பிஜேபி 3.50, பாமக 4.09, சிபிஎம் 1.40, தேமுதிக 2.05, விசிக 2, சுயேட்சை 1.4, பிற கட்சிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. என்ன தாவேக முதல் இடத்துல வருதே சார்? ஆச்சரியமா இருக்கும்ல. ஏன்னா போன 2 நம்பர் சர்வே எதுவும் மாத்தி போன 2 போட்டீங்களா? இல்ல நம்பர் நான் கரெக்டாக விட்டுருக்கேன். போன சர்வேல 2 சர்வேல பார்த்தீங்கன்னா திமுக 17.70 இருக்கு இல்லையா, 1% தான் 18% தான் இருந்துச்சு தாவேகா. இன்னைக்கு 1% வந்து அதிகமாக இருக்குது. தமிழகத்திலே இண்டிவிஜுவலாக பெரிய கட்சினா தாவேகா தான். கூட்டணி மட்டும் இப்போ அமைஞ்சானு வச்சுங்களேன், கன்ஃபார்ம் 31 ஆட்சி பிடிக்கலாம். இப்போ திமுக எப்படி கூட்டணி அமைச்சிக்குதோ, இப்போ ஒரு மேபி இருக்கிற இன்னொரு விஷயம் பர்சன்டேஜ் மாறுறது கூட நிறைய மாறுங்க. மொத்த கூட்டணியில் வரப்போ நான் அடுத்த ஸ்டேஜுக்கு சொல்கிறப்போ அந்த விளக்கம் சொல்கிறேன். 19.20% வந்து எதுக்கு வச்சுன்னா, இருக்கிற கட்சியிலே க்ரோத்தான கட்சி எதுனா தாவேகா. அந்த கோர் ஓட்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திமுக 17.70, அந்த கட்சியினுடைய கோர் ஓட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதிமுக வந்து 15.30, அந்த கோர் ஓட்டு சரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 13% ஓட்டுகள் சரிஞ்சிருக்கு. தாவேகா அதிமுக 3வது வருது. மீதி நாத்தாக்க வந்து 6% ஓட்டுகள் இருக்குது. இதுக்கு மேலே போகிறதும் குறையிறதும் அவருடைய தேர்தல் அணுகுமுறை செயல்பட்டுலாம் இருக்குது. இந்த ஓட்டுக்கெல்லாம் வந்து சொல்கிறதெல்லாம் அக்யூரன்ஸே இருக்குது. பிஜேபிக்கு 3.50 தான், 11.27 ஓட்டு அல்ல. இப்போ வந்து நோட்டாவோட தான் இருக்கு கட்சி பிஜேபி 3.50. மீதி கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அது சராசரி எல்லாத்தையும் கொண்டிருப்பேன். இந்த தீர்மானிக்கப்பட்ட 3.93 இருக்கு இல்லையா, நோ டிசைடு, இதுவும் அந்த 5% ஓட்டாக மாறப்போ தான் 37-39 கணக்கு வரும்னு சொல்லுது. இந்த 37-39 தான் கேம் இருக்குன்னு சொன்ன இல்லையா தேர்தல். அப்படி பார்க்குறப்ப இந்த தீர்மானிக்கப்பட்ட 4% இருக்கு இல்லையா, இதுவும் அந்த 5% சேர்த்துறப்போ தான் அந்த 39 கணக்கு வரப்போ 31.1 வந்து திமுக வச்சோம் இல்லையா, அந்த கணக்கில் வரப்போ அப்படி வந்துச்சுன்னா ஆட்சி பிடிக்கும். அதில் கம்மியாக வந்து தாவேக்கு அதிகமாக போய் அதிமுக 3வது கொஞ்சம் 2வது வந்துச்சுன்னா, இப்போ திமுக 3 பேரும் வந்து இந்த தாவேக்கா அதிமுக 2வது ஃபைட் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சுன்னா கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு சதவீதம் அப்படியே மாறும். அப்படி மாறுற போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 39க்குள்ள தான் அந்த தேர்தல் முடியும்னு பார்க்கலாம். இல்லை, ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது எனக்கு இது ஒரு சர்ப்ரைசிங் விஷயமா இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம கடந்த முறை உங்களுடைய அந்த அந்த கள ஆய்வின் போது திமுக தான் முதலிடம் இருந்ததை பார்த்துட்டே இருந்தோம். இப்போ தேர்தல் நெருங்கக்கூடிய சூழலில் தாவேக்காக்கு இவ்வளோ வரவேற்பு இருக்கா அப்படிங்கிறது இந்த கள ஆய்வின் மூலமாக தெரியுது. எந்த அளவுக்கு ஏற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு, இது டவுட்ஃபுல்லாக தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இதே பதிவு எங்கேயும் அழிய போறதில்ல, சமூகத்தில் இருந்தாகும். 26 தேர்தல் முடிந்த பிறகு இந்த சதவீதத்தை பாருங்க, இதுக்கு மேலே போதா கம்மி வருதுன்னு பாருங்க. இப்போ நான் இந்த பதிவை நீங்கள் அழிச்சிட முடியாது, டெலிட் பண்ண முடியாது, நான் சொன்ன வாக்கியம் அழிக்க முடியாது. பதிவு, அந்த பதிவை வச்சுங்க. ஜூன் எலெக்ஷன் போது கட்டாயம் நம்ம 2 பேரும் மீட் பண்ணுவோம் பிரதர். ரிசல்ட் வந்த பிறகு மறுநாள் நம்ம மீட் பண்ணுவோம். இந்த சதவீதம் எவ்வளோ முரண்படுங்க, ஜஸ்ட் 3% 4% டிஃப்ரெண்ட் வரும் மொழியே, இதை தாண்டி பெருசாக போகாது. இது கோர் ஓட்டு. ஆனால் அதிக ஓட்டு தேர்தல் வெற்றி வாய்ப்பு அது வேற, அது சதவீதங்கள் வேற. கட்சியுடைய கோட்டு அக்யூரன்ஸே இந்த ஓட்டில் ஜஸ்ட் மார்ஜின் தான் மிஸ் ஆகும் முடியும், பெருசாக மிஸ் ஆகுது. இந்த பதிவை வச்சுங்க, வீடியோ இருக்கும், எல்லாருக்கும். ஜூன் எலெக்ஷன் மே எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நம்ம கட்டாயம் 2 பேரும் பதிவு பண்ணுவோம். அப்போ நான் சொன்னதுக்கு அதுக்கும் ஒப்பிட்டு பார்க்குற போது ஜஸ்ட் மார்ஜின் மாறும். தமிழகத்தில் இனி கூட்டணி ஆட்சியே அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது, அதை பிரித்து பார்க்கும்போது திமுக காங்கிரஸ் விசிக கூட்டணி 31.90, தாவேகா கூட்டணி 28.82, அதிமுக பாஜக பாமக கூட்டணி 26.88, நாம் தமிழர் கட்சி 5.6. இப்போ இதுதான் வந்து ஃபைனல் நிலவரமா? அப்படி எடுத்துக்கூடாது, ஃபைனல் எடுத்துக்கூடாது. அடுத்த ஆய்வு இருக்குது. எலெக்ஷன் டேட்டெல்லாம் முடிஞ்சு கேண்டேட்லாம் பிரச்சாரம்லாம் அறிவிச்சு தேர்தல் அறிக்கைலாம் ஃபைனல் ஆச்சுன்னா அப்போ ஒரு ஆய்வு விடுறேன். அப்போ வந்து புள்ளி உரம் கரெக்டாக எடுத்துக்கலாம். இதை வந்து கரெக்டாக எடுத்துக்காதீங்க, ஏன்னா இது கரெக்டாக சேஞ்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த 9% விடை இன்னும் கிடைக்கல. ஸோ 9% 31.90 இருக்கு இல்லையா, இதில் 9% வந்து எங்கே ஏறுது இறங்குதுன்னு ஒன்று இருக்குது. அது கேண்டேட் பிரச்சாரம், அந்த விஷயங்கள்லாம் சகதிகள் இதெல்லாம் கடந்து புள்ளி வர வைக்கணும். அது வந்து எலெக்ஷன் கிட்ட வரப்போது அதை வைக்க முடியும். ஏன்னா கேண்டேட் திமுக அதிமுக தாவேக நாம் தமிழ் இருக்குது, இதில் யார் வேலை பேசுகிறாங்க, உள்ளடி வேலை எவ்வளோ செய்கிறாங்க, சதிகளையும் ஒப்பிடணும். சதி இதெல்லாம் கடந்து ஒப்பிட்டு தான் அந்த பிரச்சனை வரும். 9% வெயிட் அண்ட் சி. அது எப்படின்னா அடுத்து வர ஆய்வில் கிட்டத்தட்ட ஃபைனலாக ஓரளவுக்கு இறுதி கட்டமாக வந்துடும். இப்போ வராது. ஏன்னா திமுக 31.90% இன்னும் 7%க்கான வியூகங்கள் என்னன்னு தெரியல. ஸோ அவங்க அந்த ஓட்டை எப்படி இப்போ வந்து உதாரணத்துக்கு புரிதல் சொன்னால் சங்கீதா மேட்ரு இப்போ கொண்டு அவசியம் இல்லை. விஜயும் வந்து சங்கீதாவும் ரொம்ப வருஷமாக பிரிஞ்சிருக்காங்க, பல ஆண்டுகளாக பிரிஞ்சிருக்காங்க. அது உலக மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வெளிச்சமாக இருக்குது. இப்போ சமீபமாக கொண்டு வர அவசியம்னா அதுக்குள்ள அரசியல் இருக்குது. பெண்கள் ஓட்டுகளை விஜய்க்கு வந்து டேமேஜ் பண்ணி குறைக்கிறதுக்காக வியூகம் வகுக்கப்பட்ட ஸ்ட்ராட்டஜி, திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி தான். அதில் எந்த மாற்றம் இல்லை. அவங்க யாருடைய இறப்புக்கு போனாலும் வரையும் தெரியும், யாருடைய கலைஞருடைய குடும்பத்துக்குள்ள யாருடைய நெருக்கமான வரையும் எனக்கு தெரியும், புள்ளி வர தெரியும். அதை அடிப்படையில் சொல்லுன்னா இது ஒரு வியூகம் தான். அரசியல் வாக்குகளை பெறுவதற்கான, பெண்கள் வாக்குகளை பெறுவதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதில் ஒரு 2% ஓட்டு எனக்கு ப்ளஸ் ஆயிருக்கு திமுகவுக்கு. இப்போ இன்ஸ்டாகிராம் எடுத்தீங்கன்னா
இன்ஸ்டாகிராமில் தாவேக்க ஆட்கள் தான் அதிகமாக இருக்காங்க. 90% தாவேக்கு தான் அதிகம். அதில் ஆதரவாளர் விஜய் சம்மந்தப்பட்ட ஆதரவாளர் இருக்காங்க. அதில் 2% பெண்கள் ஓட்டுகள் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த சங்கீதா மேட்டர்னால. ஸோ அப்படி போது இன்னும் செங்கல்பட்டுக்கு அந்த அம்மா இப்போ வருவாங்க. இப்போ அடுத்த மாதம் வருவாங்க. இவங்க தாவேக்காரர் ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா இன்னும் இப்போ ஓட்டுகள் சரியும். இதில் எவ்வளோ ஓட்டு சரியுது, எவ்வளோ ஓட்டு ஏறுதுன்னு ஒன்று இருக்குது. இது எவ்வளோ ஓட்டு டேலி பண்ணுறான்னு ஒன்று இருக்குது. அப்படி பார்க்குறப்ப இந்த மாதிரி இன்னும் 6% கேம் என்ன? இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் இப்போ ஏன்னா கட்சிகளோட ஸ்ட்ராட்டஜி நிறுவனத்தோட வியூகங்கள் ஒன்று இருக்குது, டேமேஜ் பண்ணணும். ஸோ பெண்கள் ஓட்டுகளை வந்து விஜய் குறைக்கணும். அப்படி குறைக்கிறாங்களா? அவங்க என்னமோ வியூகம் வகுத்துட்டு போறாங்க. பட் நம்ம கள நிலவரம் கலாய்வில் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை கலாய்வில் மக்கள் சொல்றதுன்னா பார்ட்டி வைஸாக யோசிக்கணும், ஒரு வியூக வகுப்பாளராக யோசிக்கணும். சும்மா கலாய்வுன்னு மட்டும் யோசிக்கக்கூடாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் உள்ளடக்கல் இருப்பது. நான் உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் நான் ஒரு தொகுதி சவாலை எடுத்து போனப்போ நான் ஏன் தோத்தேன் எங்கே விட்டேன்னா 30 அந்த இடத்துல வந்து 7% ஓட்டுகள் வந்து அதிமுக போடுச்சு, திமுக ஓட்டு. ஸோ அதிமுக ஓட்டு திமுக போடுச்சு. அந்த இடத்துல வந்து செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் அறையில் உட்காந்துக்கிட்டு, ஓய்வு அறை தனி அறையில் உட்காந்துக்கிட்டு ஃபுல்லாக வியூகம் வந்து ஒர்க் அவுட் பண்ணாங்க. சதியால் தான் அண்ணாமலை வீழ்த்தப்பட்டார். அது நான் பின்னாடி தான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா அக்யூரன்ஸாக அதில் ஜெயிச்சா நான் மிஸ் ஆகிறேன். ஏன்னா யாருமே பர்சன்டேஜ் வைப்பாங்க, கொஞ்சம் முன்னப்புறம் தப்பிச்சுக்குவாங்க. நான் வந்து ஓட்டு வரையும் வச்சேன். அத்தனை ஓட்டு இத்தனை சதம் வந்தியான்ற அளவுக்கு வச்சேன். அங்கே நான் ஏங்க தோத்தன்னு பார்க்குற போது சதிகளால் தான் நான் விழப்பட்டேன். அண்ணாமலையுடைய மைனஸ் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியும். அண்ணாமலை பிரச்சாரம் சரியாக செய்யலை. பிரச்சாரம் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து வந்து அங்கே இருக்கிற பூத் லெவலில் வார்டு லெவலில் நடந்திருக்கணும். பிஜேபி உட்கட்சி பிரச்சனை அங்கே அதிகமாக இருக்குது. ஏடிஎம்கே வந்து எப்படியா அண்ணாமலை வரக்கூடாதுன்ற விஷயம் உன்னிப்பாக வந்து உள்ளடி வேலை பார்த்தாங்க. அதில் செந்தில் பாலாஜி உள்ளடி பார்த்தலாம் சர்வே அந்த இடத்துல நான் விட்டேன். ஸோ இல்லைனா அந்த சொன்ன ஓட்டு கரெக்டாக வந்துக்கணும். சேலஞ்ச் ஏன் ஒரு தொகுதினா நான் யாரை ப்ரூவ் பண்ணணும்? நான் 28 ஆண்டுகளாக இருக்கேன். அந்த தொகுதியில் நான் ஜெயிச்சு என் பேர் எடுக்கணும்னு பார்த்தேன். அதில் நான் மிஸ் ஆகிட்டேன். ஸோ நான் போட்ட கணக்கு மிஸ் ஆன காரணம் இவங்களுடைய இதாச்சு. இதெல்லாம் உன்னிப்பாக கவனிக்கிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ மக்கள் சொல்கிறத வச்சுமே இதில் இங்கே சதிகள் நடக்குது. எப்போ இந்த இந்த 15 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா யுக்தி வகுப்பாளர்கள் எப்போ உள்ளே பூந்தாங்களோ சதிகள் உள்ளே அதிகமாக பூந்துருச்சு. அப்படி ரொம்ப உன்னிப்பாக மைன்யூட்டாக கட்சிகள் செயல்பாடுகள் யுக்தி வகுப்புடைய இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கொண்டு தான் பர்சன்டேஜ் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா வச்சுக்கலாம் தோற்றுருவோம். அப்படி பார்க்குற போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திமுக 30.90, தாவேக்கு 28.82, இந்த அதிமுக 26.88. இதில் அதிமுக 26.88 மூணாவது இடம் இப்போ வந்து தாவேக்கா திமுகன்னு இருக்குது. இதை அவங்க அதிமுக 2வது இடத்துக்கு மாற்றணும். திமுக நானும் போட்டி அப்படின்னு சொல்லி மாற்றினாங்கன்னா தாவேக்க ஓட்டுக்கு இதாகும். இல்லைனா அதிமுக ஓட்டுகள் இன்னும் குறைஞ்சி தாவேக்க ஓட்டு இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் நாளில் எப்படி தெரியும்னா அடுத்த ஆய்வுலாம் தெரிய வரும். அதிமுக வந்து தன்னை 2வது இடத்துக்கு தக்க வச்சு கொள்ளுதா இல்லை 3வது இடத்துக்கு போதா அப்படி. ஏன்னா 80 தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா 2வது இருக்கிறாங்க. ஸோ என்கிட்ட டேட்டாஸ் இருக்குது. 230 தொகுதி புள்ளி தான் நான் வச்சுருக்கேன். எந்த தொகுதி ஜெயிக்கும், எந்த தொகுதி ஜெயிக்காது, எந்த தொகுதியில் அதிமுக முன்னில் இருக்குது, எந்த தொகுதியில் திமுக முன்னில் இருக்குது, எந்த இடத்துல தாவேக்க முன்ன இருக்கு, எந்த தொகுதியில் தாவேக்க ஜெயிக்குது, அதுக்கடுத்து நாம் தமிழர் காரைக்குடியில் என்ன நான் 4 ஃபைட்டர்ஸு, அந்த 4 ஃபைட்டர்ஸில் 1000 ஓட்டு எங்கே இருக்குது, எப்படி அங்கே நெக் டு நெக் ரிசல்ட் மாறுற வரையும் டேட்டாஸ் என்கிட்ட வச்சுருக்கேன். சும்மா இல்லை, என் டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் செகண்ட் ஏஐ சாஃப்ட்வேர் இந்தியாவில் வந்து யார்கிட்டையும் கிடையாது. என்கிட்ட வந்து அமெரிக்கா ட்ரம்புக்கு வேலை டீம் தான் என்னுடைய பார்ட்னர்ஸ் கம்பெனி. அவங்களோட சேர்ந்து நான் வந்து ஏஐ டெக்னாலஜியோட டேட்டாஸ்லாம் பக்கா வச்சுட்ருக்கேன். அதன் அடிப்படையில் ஊர்ஜிதமாக சொல்றதுக்கு காரணம் என்ன, இந்த தொகுதிகள் 210 தொகுதிகளும் 80 தொகுதிகளில் அதிமுக ஓட்டு ஓடிச்சுன்னா மிக மோசமான ஒரு இதை சந்திக்கக்கூடிய அளவுக்கு அதிமுக போயிருக்கும். கிட்டத்தட்ட டெபாசிட் இழக்க அளவுக்கு வரும். மிகப்பெரிய அசிங்கத்தை எடப்பாடி சந்திக்க போகிறார். இதை விழிச்சுக்கிட்டு தன்னை வந்து ஆக்டிவாக பண்ணுவாரா இல்லை இறங்கி போவார்ன்றது இனிவரன் கடந்த செயல்பாடுகளை பொறுத்து இருக்குது. திமுக தாவேக்கா வருதுன்ற ஒரு சூழ்நிலை வந்து எப்படி 3 முனை போயிட்டா மாறுதா, இல்லை திமுக தாவேக்கா ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து அதிமுக 3வது இடத்துக்கு போதா, அதெல்லாம் இன்னும் நாளோட அரசியல்களை பொறுத்து தான் தெரிய வரும்னு பார்க்கலாம். வரக்கூடிய நாட்களில் இன்னும் எக்ஸாக்ட் என்ன நடக்க போகுதுங்கிறத நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சா தெரிய வரும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ தேதிக்கு இப்போ விஜய் ஆட்சிக்கு வருவாரா, தாவேக்கா ஆட்சிக்கு வருமா, அல்லது திமுக தான் ஆட்சிக்கு வருமா? உங்களுடைய சர்வே என்ன சொல்லுது? ஆய்வு படி பார்த்தா திமுக தான் ஆட்சிக்கு வரும். அதில் எது மாற்றம் இல்லை. அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கான சவால்களும் இருக்குது. ரொம்ப நிறைய சவால்களை சந்திக்கணும் திமுக. அப்படி அசால்ட்டெல்லாம் வந்துட முடியாது. இந்த கூட்டணி பலம் பெறாத கூட்டணி. இந்த என்ன கூட்டணியால் அந்த பிம்பத்தை கட்டும்போது வேஸ்ட், வெற்றி பெறாது. அதே மாதிரி தாவேக்கா ஆட்சியை பிடிக்க முடியுமா இப்போதைய சூழலில்? இப்போது சூழ்நிலை கஷ்டம். அவங்க நிறைய விஷயங்களை மாற்றணும், வியூகங்களை மாற்றணும். சில மாற்றங்களை கொண்டு வந்தாங்கன்னா விஜய் இறங்கி செயல்பட ஆரம்பிக்கணும். வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் கடந்த கள ஆய்வை விட நம்மளுக்கு அதிகப்படியான அந்த வாக்கு சதவீதம் இருக்கிறதையும் பார்க்குறோம். அதே மாதிரி அடுத்த முதல்வர் யார் அப்படிங்கிற ரேஸ்லையும் ஸ்டாலினுக்கு ஈக்குவலாக விஜய் வராரு. இளைஞர்கள் கவரக்கூடிய இடத்துல விஜய் முதல் இடத்துல வராரு. அதே மாதிரி இன்னும் 2-3 இடங்கள்ல விஜய் முதல் இடத்துல வர்றதையும் பார்க்குறோம். பிரச்சனை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்ல விஜய் வந்தால், ஆட்சிக்கு வந்தால் எங்கள் பிரச்சனையை தீர்ப்பாரு அப்படிங்கிற மாதிரியான நிறைய இடங்கள்ல விஜய் வரும்பொழுது அப்போ இது அப்படியே கொஞ்சம் டேர்ன் ஆகிற மாதிரி இருக்கே கடந்த ஆய்வை கம்பேர் பண்ணும்போது. தேர்தல் அரசியலில் வந்து கடந்த இப்போ சேஞ்சஸ் இருக்குது. கிரவுண்டில் நம்ம ஒத்துக்கணும். அதுக்காக வந்து பிடிவாதம் பிடிக்கூடாது. ஏற்ற இறக்கலை வந்து நம்ம அனுசரிச்சு போகணும். நமக்கு பிடிச்சிருந்ததுக்காக நம்ம சர்வே பதிவுகளை விடக்கூடாது. ஏன்னா இதில் பதிவுகள் உதாரணத்துக்கு
சின்ன தப்பு தான் நாளைக்கு எடுத்து இதை சொல்லுவாங்க, சமுதாயம் சொல்லுவாங்க. அந்த இது தவிர நான் இந்த முறை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் விஜய்க்கான பாதிப்பு தாக்கம் பெரிய கட்சிகள் எல்லாருக்குமே இருக்குது. அதிமுக, திமுக கூட்டணி எல்லாமே இருக்குது. இது என்ன சிக்கல்னா அந்த சர்வேல அக்யூரன்சிக்கான ப்ராப்ளம்னா எவ்வளோ ஓட்டுக்கு குறையுது. இப்போ உதாரணத்துக்கு நான் வச்சிருக்கேன், நான் சர்வே எடுத்தபடி 3 ஆய்வு பகுப்பாய்வு பண்ணதில் 12% ஓட்டுகள் திமுக கூட்டணி ஓட்டு போகுதுன்னு நினச்சிருக்கேன். ஸோ அது இன்னும் ஏறுச்சுன்னா பெரிய சிக்கல், இழுபறி தொங்கு சாட்டம் மட்டும் அமையும். ஆட்சி வரதுக்கு பெரிய சிக்கல். விஜய் இல்லாமல் கிங் மேக்கர் இருப்பார், விஜய் இல்லாமல் 2 பேருமே ஆட்சி முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு விசித்திரமான தேர்தல் ரிசல்ட் சொல்ல போகுது. அப்படி போது நம்ம 3 ஆய்வு எடுத்து இன்னொரு ஆய்வு எடுத்தால் தான் ஒரு கிளியரான ஒரு கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் நெக் டு நெக்காக கொண்டு வர முடியும். இல்லைன்னு சொன்னால் கூட இப்போ எனக்கு 210 தொகுதியும் டேட்டாஸ்க்கு நான் உங்களுக்கு அனுப்பி மாட்டல. ஆனால் அதுலேயும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. கேண்டிடேட் வைஸாக நிறைய விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு தொகுதி நான் சட்டமன்றத்தில் சொல்கிறேன், அந்த தொகுதியில் தாவேக்காவுடைய ஆட்களை பேரம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து விஜய் எப்படி கட்டுப்படுத்த போகிறாரு? அதுக்கடுத்து திமுகவும் ஆரம்பிச்சிட்டாங்க, விஜய் கட்சியில் எங்கெல்லாம் ஆள் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் எப்படி கட்டுப்படுத்துவாங்க? அதை நிறைய விஷயங்கள் சவாலாக இருக்குது. விஜய் புது தேர்தல், புது விதமான கூட்டணி, புதுவிதமான சந்திப்பு, புது விதமான ஒரு 4 முனை ஃபைட்டர்ஸு. அப்போ இருக்கிற போது வாக்குகள் வந்து இளைஞர்கள் வாக்குகள், அதுவும் புது விதமான தேர்தல். இந்த 5 கோடி 6 லட்சம் எஸ்ஐஆர் வந்த பிறகு அதில் ஒரு 3 கோடி பேர் உதாரணமாக என் பார்வையில் வரும்னு நினைக்கிறேன். அது மொத்த கணக்கு புள்ளி வரும் வரலை. தேர்தல் ஆணைய அந்த வயசு வாரியாக இன்னும் டேட்டாஸ் விடலை. விடுற போது எங்களுக்கான கணக்கு அக்யூன்ஸ் கிடைக்கும். இப்போ காமனாக இத்தனை வாக்காளர்கள், இத்தனை ஆண் வாக்குகள், இத்தனை பெண் வாக்குகள், இத்தனை திருநங்கை வாக்குகள் தான் சொல்லப்பட்டிருக்காங்க. ஏஜ் வைஸாக இன்னும் டேட்டாஸ் விடலை. அந்த ஏஜ் வைஸாக வர்ற போது நம்ம எடுக்கிற கலாய்வும் டேட்டா சயின்ஸும் ஒப்பிட்டு பார்க்குற போது நம்ம கரெக்டாக பொறுத்தவருன்னு பார்க்கலாம். ஆனால் இப்போ சூழ்நிலை பொறுத்தவரை திமுகவுக்கு நல்ல எட்ஜ் இருக்குது. அதுக்கடுத்து தாவேக்கா வந்து நிறைய சவாலை எதிர்கொண்டு போனாங்கன்னா திமுக வெளுத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் சசிகலா, ராமதாஸ் அவர்கள் மற்றும் கிருஷ்ணசாமி அவர்கள், இன்னும் சில பேர்கள்லாம் வந்து முடிவு என்னன்னு தெரியல. அது ஒரு 2% 3% ஓட்டு தாவுக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதெல்லாம் கூட உன்னிப்பாக பார்க்கணும். ஏன்னா இப்போ சசிகலா அம்மையார் ஆப்ஷன் 4வது அணி 5வது அணி போதா, இல்லை அந்த அம்மா வந்து விஜயோட போகிறாங்களா? விஜயோட போனால் நிச்சயமாக ஒரு 10,000 ஓட்டு 5 ஓட்டு தாக்கு தென் மாவட்டத்தில் அது விஜய் கூடுதல் அமையும். ஸோ நிறைய கேம் இன்னும் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. அரசியல் அதிமுக அப்போ ஆட்சிக்கு வராது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. ஊர்ஜிதமாக எடுத்துக்கலாம். ஆட்சி வருவதற்கான வாய்ப்பே இல்லை. கிட்டத்தட்ட இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நாளைக்கும் 7 சொல்லிக்கலாம், 70 சீட்டை ஜெயிச்சானா பெரிய விஷயம். ஓகே சார், அது அதிமுக தலைவர்களுக்கே தெரியும். நான் அதிமுக தலைவரோடு பேசியிருக்கேன், பேர் சொல்ல வேண்டாம். அந்த யார் தலைவரோட நான் நெருக்கமாக பேசியிருக்கேன். அவருக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிற போது அவர்கள் அளவுகளை தெரிந்தான் தேர்தல் சந்திக்கிறாங்க. பாலிடிக்ஸை மேக்கப் பண்ணணும், கடந்து போன்றதுல நிறைய தலைவர்கள் இருக்காங்க. அதில் அந்த கட்சியும் ஒரு கட்சியாக இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்காக குறைவாக மதிப்பிட சொல்ல, அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆண்ட கட்சி இன்றைக்கு 3வது இடத்தை 80 தொகுதி இழுபறியாக போகிற நிலைமை இருக்குது. விழிச்சிக்கங்க, அந்த டேட்டாஸ்லாம் எங்கிட்ட இருக்குது, கொடுக்குறேன், தப்பிச்சிங்க எல்லாம் கூட. அப்புறம் வந்து சந்தி எலெக்ஷன் வரப்போது இதான் நிலைமை. ஸோ வருமுன் காப்பது சிறந்தது. 80 தொகுதியில் எனக்கு அக்யூரன்ஸ் டேட்டாஸ் எங்கிட்ட இருக்குது, தப்பிச்சு கொள்ளுங்க. நான் இருக்கிற எஞ்சி காலத்தாவது 80 தொகுதியில் அதிமுக டெபாசிட்ல வாய்ப்பு இருக்குது தாவேக்காவால். அதே மாதிரி தாவேக்கால திமுகவுக்கும் பெரும் சவால் இருக்கிறது. இது ஒரு விசித்திரமான தேர்தல் அமைய வாய்ப்பு இருக்கிறது. அசால்ட்டாக வந்து எடுத்துக்கணும், திமுக வந்து கூட்டணி இருக்குது, பலமாக இருக்குது, வெற்றி பெறணும், அந்த பார்வையும் விட்டுருங்க. அது இல்லை, இந்த எலெக்ஷன் ஒர்க் அவுட் ஆகாது. இந்த எலெக்ஷனை பொறுத்த ஒரு விசித்திரமான எலெக்ஷனாக புது ஸ்டோரி உருவாக்கும். அதே பழைய வரலாற்றுகள், இப்போ சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் நடந்ததெல்லாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். அதுவும் இதுவும் என்டையர் மாறுபட்ட ஒரு ஸ்டோரியாக இருக்கும். ஏன்னா 2000 28 ஆண்டுகள் தமிழ்நாட்டு அரசியல் உன்னிப்பு கவனிச்சு நானே விசித்திரமாக பார்க்குறேன். விசித்திரமாக தேர்தல் வரும், சதவீதங்கள் சத்தியமாக மாறும், சட்டமன்ற தொகுதிகளும் மாறும், கணிப்புகளும் மாறலாம். சட்டமன்ற தொகுதி தொங்கு சட்டமாக அமையலாம், இல்லை தொங்கு சட்டமாக மெஜாரிட்டியால் கவர்மெண்ட் உட்கார முடியாது. இன்னைக்கு 90 இன்னும் 7% ஓட்டுக்களை வந்து வியூகம் எப்படி வகுக்கிறாங்கன்னு அடிப்படையில் அந்த 37-39 திமுக நெருங்கினா 138 தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. தாவிக்க பொறுத்தவரை இன்னைக்கு சொல்ல 80 தொகுதியில் 2வது வாய்ப்பு இருக்கிறது, 50 தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு தொகுதி இருக்கிறது. அதில் கேண்டிடேட் பிரச்சனை எப்படி மாறினா அது போக போதான் தெரியும். ஆனால் அதில் 30 தொகுதிகள் தாவேக்கா வெற்றி பெறுவது உறுதியாக இருக்கிறது. கொங்கு மாவட்டத்தில் வெற்றி பெறுவது, டெல்டா பகுதியில் வெற்றி பெறுவது, மதுரை பகுதியில் வெற்றி பெறுகிறது, வடகிழக்கு பகுதியில் வெற்றி பெறுகிறது, சென்னையில் சேப்பாக்கத்தில் வெற்றி பெறப்போகுது. இன்னைக்கு சொல்கிறேன், தாவேக்கா சேப்பாக்கத்தில் வட மாநிலத்தை சேர்ந்த ஒருவர் நிற்க வைத்தால் நிச்சயமாக தாவேக்கா சேப்பாக்கம் கலைஞருடைய கோட்டை திமுக கோட்டையில் இன்னைக்கு அதை ஒரு தாடி சொல்கிறேன், சேப்பாக்கத்தில் திமுக ஜெயிக்குன்னு அறிவிச்சுங்க. ஸோ நிச்சயமாக தாவேக்கா வடநாட்டுக்காரனை போட்டானா நிச்சயமாக சேப்பாக்கத்தில் ஜெயிக்கும். ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பேசியிருக்கோம், மக்கள் பார்க்குறாங்க அவங்களுடைய. அதே மாதிரி விஜய் திருச்சியில் வெற்றி பெறுவார். ஓகே, ரைட். நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. என் தமிழ் தாய்வர்களுக்கும் மனம் திறந்து என் ஆய்வுகளை தொகுப்புகளை மக்களிடம் கொண்டு செல்கிற அன்பு சகோதரர்களுக்கும் உங்கள் சேனலுக்கும் மனமூர்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் நன்றி. ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMI ஈஸியா வாங்கலாம். ஏசி. VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.